की महिमा हो। காலங்களில் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. इस वक्त से प्रभु की सन्निधि में आए भाई को प्रभु आशीष करे। மட்டும் நம்மளை நடத்தின ஆண்டவர் अब तक हमें चलाने वाला प्रभु தொடர்ந்து நம்மை அதிகமாய் நடத்த ஆசீர்வதிக்கிற ஒரு உண்மையுள்ளவராய் लगातार हमें चलाने आशीष करने वो सच्चा है। ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். आइए प्रभु की वचन के हम आगे बढ़े। இந்த காலங்களில் உங்களோடு கூட பேசும்படியாய் इस वक्त के समय आपसे भेंट करने அந்த நாட்களில் நான் எம்மாத்திரம் என்கிற தலைப்பில் ஆயத்தம் பண்ணினேன். पिछले दिनों में मैं क्या हूँ प्रभु तेरे सामने इस बात को इस शीर्षक के अनुसार मैंने तैयार किया था। காலங்களில் ஆவியானவர் கொஞ்சம் உணர்த்தினார். इस वक्त से प्रभु आत्मा ने मुझे एहसास दिया। ஒவ்வொரு ராஜாக்களை குறித்து நான் காலையில என்னோட வேத தியானத்துல வாசிக்கிறப்போ लेकिन राजाओं को लेकर जब मैं पढ़ रहा था இந்த வேத பகுதியை உங்களோடு கூட பேசணும்னு சொல்லி ஆவியானவர் என்னோட உணர்த்தினார். इस वचन को आपसे भेंट करने के लिए प्रभु आत्मा की अगुवाई हुई। வேதத்துல வந்த ஒவ்வொரு ராஜாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நான் தியானித்துக் கொண்டிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். पवित्र शास्त्र में रहने वाले एक राजा कैसे देव से ध्यान करने के लिए प्रभु ने सहायता किया है। ராஜாக்களின் காலங்கள் என்கிற ஒரு பைபிள் ஸ்டடியை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். राजाओं का काल ऐसा एक बाइबल स्टडी को मैं तैयार कर रहा हूँ। அப்ப இந்த வேத பகுதி பலமாய் கர்த்தர் என்னோடு உணர்த்தினார். तो ये वचन के इस वचन के जरिए प्रभु ने मुझे बल से भेंट किया। ஒரு அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த காலங்களில கர்த்தர் நமக்கு நம்ம குடும்பத்துக்கும் சில ஆலோசனைகளாக கர்த்தர் நமக்கு தருவாரா. इस अध्याय से कुछ कार्य को प्रभु हमें हमारे घराने के लिए सलाह के रूप में प्रभु हमें देवे। 2 நாளாகமத்தின் புத்தகம் दूसरा इतिहास का पुस्तक 26ஆம் முழு அதிகாரத்தை இந்த காலவெளியில தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. दूसरा इतिहास का पुस्तक 26वां अध्याय को पूरा इस वक्त के समय ध्यान करने प्रभु सहायता करे। இந்த காலவெளியில என் பிரசங்கத்தோட தலைப்பு इस वक्त के समय का उपदेश का शीर्षक பாவத்திற்கு இடம் கொடாதிருங்கள். पाप को स्थान ना देवे। ஆமென். பாவத்திற்கு இடம் கொடாம இருங்க. पाप को स्थान ना देवे। பவுல் சொல்றது போல சொன்னா பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. जैसा पौलुस कहता है जैसे कि शत्रु को स्थान ना देवे। நான் ஒரு பிரயत्न இது ஜெப சரி வேதத்துல இருந்து இந்த குறிப்பு நான் எடுக்கல. तो पवित्र शास्त्र में दूसरा कोई रेफरेंस नहीं निकाली गई है। அந்த அதிகாரத்தை தியானிக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன உணர்த்தினாரோ அதை நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். इस अध्याय से प्रभु ने जो मुझे अगुवाई किया मैं वही आपसे कहूंगा। இந்த அதிகாரத்துல ஒரு ராஜாவை பற்றி வேதம் சொல்லுகிறதை நீங்க கவனிக்கலாம். यहाँ इस अध्याय में एक राजा को लेकर कहा गया आप देख सकते हैं। இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் ராஜாக்களின் மூலமாக ஒரு காலத்துல ஆளுகை செய்தார். इस्राएलियों के समय में प्रभु राजा के समान एक समय में राज्य किया। பழைய ஏற்பாட்டை ஒரு 9 காலங்களாய் நாம் பிரிக்க முடியும். पुराने नियम को 9 काल में हम अलग कर सकते हैं। முதலாவது காலம் அநாதி காலம். और पहला जो कहते हैं अनादि काल। வேதத்துல ஆதியாகமம் 1:1ல ஆதியிலே என்று சொல்லுகிற அந்த வார்த்தை और जो उत्पत्ति के पुस्तक में एक में कहते हैं जैसा आदि में जो परमेश्वर பூமி இதெல்லாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த ஒரு காலம் தான் அந்த ஆதியிலே அநாதி காலம். और जो आकाश और पृथ्वी रचने से पहले जो काल था उसको हम कहते हैं आदि का काल। அந்த காலத்துல யாருமே கிடையாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான திருத்துவம் மாத்திரமே இருந்தது. उस समय में उस काल में और कोई नहीं बल्कि पिता पुत्र पवित्र आत्मा ये एक केवल था। இந்த உலகத்துல முதலாவது படைக்கப்பட்டது என்று சொன்னால் வானமும் பூமியும். इस पृथ्वी इस संसार में जो पहला रची गई वो आकाश और पृथ्वी पहला। முதலாய் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் வைத்தது யாருன்னு சொன்னால் தேவதூதர்கள். और इस पृथ्वी में परमेश्वर ने पहला किसे रखा तो उस स्वर्गदूतों को ही रखा है। தேவதூதர்கள் பூமியை கெடுத்தபடியினால स्वर्गदूत पृथ्वी को नष्ट करने के कारण அந்த தூதர்கள் காலம் இரண்டாவது காலம் தூதர்களுடைய காலம். और दूसरा जो काल था वो स्वर्गदूतों का काल था। அவர்களை பூமியில வைத்தார். उन्हें पृथ्वी में रखे गए। பூமியை கெடுத்து போட்டாங்க. उन्हें पृथ्वी से निकाल दिया गया। ஏசாயா 13:14 அதிகாரத்துல நீங்க வாசிக்கிறப்ப தெரியும். यशायाह 13 का 14 अध्याय 14 वर्ष में आप देखें तो 14 அதிகாரத்துல சொல்றாங்க வானங்களுக்கு ஏறுவேன். और 14 अध्याय में लिखा है मैं आकाश पर चढ़ूंगा। கீழிருந்து லூசிபர் சொல்றான் நான் வானத்துக்கு ஏறுவேன். नीचे से लूसीफर कहता है मैं आकाश पर चढ़ूंगा। பூமி முதலாய் மனித தூதர்களுக்கு உண்டாக்கப்பட்டது. और पृथ्वी पहला स्वर्गदूतों के लिए बनाई गई। அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிருஷ்டிப்பின் காலம் திரும்ப எல்லாவற்றையும் அழித்து புதிதாய் சிருஷ்டித்தார். इसके बाद सृष्टि का काल जो अनेक कार्य को
नई रीति से सृष्टि किया। அந்த சிருஷ்டிப்பு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 நாட்கள். ये सृष्टि जो है कम से कम 6 दिन तक किया गया। ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருடம் சரி 1000 வருடம் ஒரு நாள் போல நம்முடைய ஆண்டவருக்கு 1000 साल एक दिन के समान हमारे खुदा के लिए। இந்த சிருஷ்டிப்பை கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா सृष्टि का यदि आप हिसाब करें இன்னைக்கு நம்ம வாழ்கிற காலம் பாத்தீங்கன்னா आज हम जीने वाले ये जो समय है அந்த 7000 வருஷத்துல 7000 ஆண்டுக்குள்ள நாம் இருக்கிறோம். वो 7000 साल में हम यहाँ हैं। 7வது நாள் ஓய்வு நாள். 7वां दिन कहा गया विश्राम का அந்த दिन। ஓய்வு நாள்ல கர்த்தரை எல்லாம் தேடினார்கள். उस विश्राम के दिन में प्रभु की खोज सबने की है। இன்னைக்கு உலகம் முழுவதும் கர்த்தரை தேடிக் கொண்டிருக்கிறோம். पूरे जगत भर में हम प्रभु की खोज में रहते हैं। ஓய்ந்திருக்கிற ஆண்டவர் திரும்பவும் கிரியை செய்ய எழும்புவார். और जो शांत हुआ परमेश्वर फिर उठकर कार्य करने के लिए सच्चा है। மீண்டும் இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். तो यीशु मसीह फिर आएगा। இதெல்லாம் கடந்த முறை நான் ஒரு நாள் பைபிள் ஸ்டடியில நான் உங்களோட கூட பேசினேன். तो ये सारी विषय मैंने एक बार बाइबल स्टडी में आपसे कहा था। அடுத்த காலம் அறியாமை காலம். 4வது அறியாமையின் காலம். चौथा जो है अनजाने का समय। ஆதாம் ஏவாள் அறியாமையினால பாவம் செய்தார்கள். आदम और हव्वा ने अनजान होकर पाप किए। ஆதாம் ஏவாளுக்கு பிறகு மனசாட்சியின் காலம் வந்தது. उसके बाद मन की कार्य आई। தன்னுடைய மனது சொல்லுகிற பிரகாரம் வாழ்ந்தார்கள், கிரியை செய்தார்கள். बस अपने मन कहता गया वैसे वे लोग जीते गए। மோசேயின் நாட்கள் வரைக்கும் அது போனது. मूसा के समय तक वो चलता रहा। அதுக்கு பிறகு நியாய பிரமாணத்தை கொடுத்தார். நியாய பிரமாணத்தின் காலம். उसके बाद न्याय की कार्य को दिया तो न्यायों का काल। மனசாட்சியின் காலத்துக்கு பிறகு நியாய பிரமாணத்தின் காலம். और मन की काल के बाद फिर न्यायों का काल आया। நியாய பிரமாணத்தின் காலத்துக்கு பிறகுதான் न्यायों के काल के बाद நியாயாதிபதிகளுடைய காலம் வந்தது. और जब इन लोगों का जब काल आया அந்த நியாயாதிபதி மோசேக்கு அப்புறம் கர்த்தர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 17 நியாயாதிபதிகளை இஸ்ரவேலுக்காக எழுப்பினார். मूसा के बाद जो 17 न्याय करने वाले उठे। முதல் நியாயாதிபதி ஓப்னியேல், கடைசி நியாயாதிபதி பாத்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி. और पहला ओबनेल और आखिरी शामुएल ऐसा है। இவங்க காலத்துக்கு பிறகு சாமுவேல் மூலமாக इनके काल के बाद मतलब शामुएल के बाद ராஜாக்களை எழுப்பினார். ராஜாக்களுடைய காலம். तो राजाओं को खड़ा किया तो राजाओं का काल है। अनेक ராஜாக்களை கர்த்தர் எழுப்பினார். अनेक राजाओं को प्रभु ने खड़ा முதல் किया। ராஜா சவுல் ராஜா. पहला राजा शाऊल राजा। अनेक ராஜாக்கள் ராஜ்யங்களை ஆளுகை செய்தார்கள். अनेक राजा राज्य करने लगे। அப்படி ராஜாக்களின் காலத்துல தான் ऐसे राजाओं के समय में பார்க்கிற ஒரு ராஜாவை இன்றைக்கு கவனிப்போம். उसमें से एक राजा को अब देखेंगे। ஒரு ராஜாவுடைய வாழ்க்கை குறித்து ஆழமாய் சிந்திப்போம். एक राजा की जीवन को लेकर थोड़ा गहराई से தேசத்துக்கு देखेंगे। ஆண்டவர் ராஜாக்களை தந்தார். देश के प्रभु ने राजाओं को दिया। ராஜாக்களை எழுப்புவார். राजाओं को खड़ा करे। நான் விசுவாசிக்கிறேன். मैं भी विश्वास करता हूँ। உங்கள ராஜாக்கள ராணிகளாக உங்களுக்கு பிள்ளைகளையும் கர்த்தர் எழுப்புவாரா? आपके परिवार में आप और आपके बच्चा के राजा रानी के समान खड़ा करे। हालेलुया। हालेलुया। ஆசாரியர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். याजकों के रूप में प्रभु ने हमें बदला है। ராஜாக்களின் காலத்துல ஒரு முக்கியமான ஒரு ராஜா. ये राजाओं के समय में एक मुख्य ऐसे समय है। அந்த ராஜாவை குறித்து தான் கவனிக்க போகிறோம். उसी राजा को लेकर आज अब ध्यान देने पर है। நம்ம முதலாவது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். पहले वचन को पढ़िए। ஆதியாகமத்தின் புத்தகம் சரி 2 நாளாகமத்தின் புத்தகம் 26 முதலாவது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். दूसरा इतिहास का पुस्तक 26वां अध्याय का पहला वचन ऊंची आवाज में पढ़िए। அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 14 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமித்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ஹிந்தில வாசிங்களா? तब यहूदा के लोगों ने अमास्या के स्थान पर नया राजा होने के लिए उजिया को चुना। अमास्या उजिया का पिता था। जब यह हुआ तो उजिया 16 वर्ष का था। இந்த உசியா ராஜாவை பற்றி இந்த காலையில நாம் தியானிப்போம். ये उजिया राजाओं को लेकर आज सुबह के समय ध्यान அவருடைய देंगे। தகப்பன் அமத்சியா இறந்த பிறகு उसके पिता अमस्या गुजरने के बाद 16 வயதிலேயே 16 उम्र में ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை ராஜாவாக்கணும் என்று தீர்மானம் பண்ணினார். लोग सब मिलकर उसे राजा बनाने के लिए निर्णय लिए। இந்த உசியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ये उजिया को मिला हुआ एक बड़ी आशीष है। இந்த ராஜாவின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம். ये राजा के जीवन से कुछ कार्यों को हम जाने। இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் உணர்த்துகிற சில காரியங்களை புரிந்து கொள்வோம். हम हर एक को प्रभु एहसास देने वाले कुछ कार्य को हम देखेंगे। சிறு வயதிலேயே 16 வயதிலேயே 16 उम्र से ராஜாவாகிற கிருபையை
கர்த்தர் உசியாவுக்கு தந்தார். 16 उम्र में राजा होने का अनुग्रह प्रभु ने उस उज्जियाह को दिया. ஹalleluya. हालेलुया. சிறு பிராயத்திலேயே கர்த்தர் அவனை ராஜாவாக எழுப்பினார். बचपन में प्रभु उसे राजा के रूप में खड़ा किया. குடும்பத்துல யாருக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம். उस परिवार में किसी को ना मिले एक बड़ी भाग्य है. உசியாவை ராஜாவாக கர்த்தர் எழுப்பினது. उज्जियाह को प्रभु ने राजा के रूप में खड़ा किया. அவன் ராஜாவாக எழும்பின பிறகு वो राजा के रूप में उठने के बाद அவனை பற்றி சொல்லுகிற ரெண்டு காரியங்களை கவனிங்க. उसे लेकर कहने वाली दो कार्यों को देखिए. 4வது வசனத்தை 5வது வசனத்தை கவனிப்போம். 4 और 5 वचन को देखिए. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திரனாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதாயிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். வாசிங்க ஹிந்தில. उज्जियाह ने वह किया जो यहोवा उससे करवाना चाहता था. उसने यहोवा का अनुसरण वैसे ही किया जैसे उसके पिता अमस्या ने किया था. उज्जियाह ने परमेश्वर का अनुसरण जकर्याह के जीवन काल में किया. जकर्याह ने उज्जियाह को शिक्षा दी कि परमेश्वर का समान और उसकी आज्ञा का पालन कैसे किया जाता है. जब उज्जियाह यहोवा की आज्ञा का पालन कर रहा था तब परमेश्वर ने उसे सफलता. நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. इस वचन को देखिए. இவன் ராஜாவான பிறகு जब राजा बना இவனை பற்றி வேதம் சொல்லுகிற வார்த்தை वचन कहता है इसे लेकर தகப்பன் செய்தபடியெல்லாம் அவன் செய்து जैसे उसके पिता ने किया वैसे ही करता रहा. தேவனுடைய கரத்திலிருந்து परमेश्वर की हाथों से சகல நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு सारी भलाई और आशीष को அவன் पाकर செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். उसने की हुई अनेक कार्य को प्रभु ने सफल की. நல்ல இந்த வேத பகுதியை கவனிங்க. इस वचन को देखिए. எல்லா வாலிப பிள்ளைகளும் நன்றாக கவனிங்க. सारे जवान गौर करे वचन को. வாலிப பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தான் பேசுறார். जवानों प्रभु आज आपसे भेंट कर रहा है. எல்லா வாலிப பிள்ளைகளும் நல்ல தெளிவா வசனத்தை கவனிக்கணும். जवानों वचन को सचेत मन से इसे सुने. எல்லா பெற்றோர்களும் கவனித்து பிள்ளையை சரியாய் நடத்தக்கூடிய காலங்களுக்குள்ளாய் நாம் தள்ளப்படுகிறோம். और सारे माता पिता अब बच्चों को सही मार्ग में चलाने की परिस्थिति में हम है. இந்த உசியா ராஜாவை பற்றி சொல்லுகிற முதல் வார்த்தையை கவனிங்க. ये उज्जियाह राजा को लेकर कही जाने वाली पहली कार्य देखिए. இந்த உசியா ராஜா ये उज्जियाह राजा 16 வயசுல 16 उम्र में அவன் காரியத்தையெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்து उसकी सारी कार्य को प्रभु ने सफलता दी. அவனை பல மடங்கு கர்த்தர் உயர்த்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? अनेक गुना प्रभु ऊंचा उठाने का क्या कारण है? சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான வார்த்தை. इसमें कही गई एक मुख्य वचन है. தகப்பன் தான் அவனுக்கு மாடலா இருந்தான். उसके पिता उसके लिए मॉडल के समान था. ஹalleluya. हालेलुया. அவருடைய தகப்பன் அவருக்கு ஒரு மாடலா இருந்தான். उसके पिता उसके लिए मॉडल के समान था. இங்க பெற்றோரும் பிள்ளைகளும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த ராஜாவுடைய வாழ்க்கை. आज माता पिता और बच्चों जो गौर करने वाले राजा के जीवन को அவன் செய்த எல்லா காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். उसने की भी हर एक कार्य को वो सफल करता है. அவனை கர்த்தர் உயர்த்தினார். प्रभु ने उसे ऊंचा उठाया. 16 வயசுல இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் அவனை எழுப்பினார். 16 उम्र में उसे इस्राएल के राजा के रूप में खड़ा किया. அவனுக்கு எக்ஸாம்பிள் தாவீதுன்னு சொல்லல. उसका उदाहरण दाऊद करके नहीं कहा गया. அவனுக்கு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு தீர்க்கதரிசியோட பேரை சொல்லல. उसके उदाहरण कई भविष्यवक्ता का नाम नहीं. அவன் வாழ்க்கையில அவன் கர்த்தருக்குள்ள உயர்ந்து வந்த நிலைமைக்கு वो प्रभु में ऊंचाई में आने का कार्य है. மற்ற ராஜாக்களை கவனிச்சு பாருங்க. தாவீது செய்தபடியே செய்தார்னு और சொல்லப்படுது. बाकी राजाओं को देखे तो कहते हैं कि दाऊद ने जैसा किया वैसा करते आए. அவருடைய தகப்பனாகிய தாவீதின் படி அவங்க எல்லாம் செஞ்சாங்கன்னு तो சொல்லப்படுது. पिता दाऊद के अनुसार उसने सब किया करके कहा गया है. அந்த உசியா ராஜாவை மட்டும் उसिया राजा को केवल இவனை பற்றி பேசுறப்ப இவனுக்கு மாடல் யாருன்னா तो इसे लेकर कहते समय कहा जाता है कि इसका मॉडल कौन था? அவனுடைய தகப்பனா இருந்தான். तो उसका पिता ही था. ஹalleluya. हालेलुया. நல்லா கவனிங்க. ध्यान दीजिए. தகப்பன் தான் இவனுக்கு ஒரு மாடல். उसका पिता उसके लिए मॉडल था. அவன் எந்த அளவுக்கு உயர்ந்தது காரணம் அவனுடைய தகப்பன். उतना इतना अधिक ऊंचा उठने का कारण उसका पिता. பொதுவா நம்முடைய சுபாவம் எப்படின்னா ज्यादातर अपना स्वभाव ऐसा होता है. சுபாவம் எப்படி தெரியல. ஏன் சுபாவத்தை சொல்ற பாருங்க. मेरा स्वभाव ऐसा है ஃபியோனா தான் தப்பு பண்ணிட்டானா क्योंकि फियरा कुछ
गलती करे நான் என்ன சொல்றேன்னா என் மனைவி பார்த்து நீ சரியா வளர்த்தலைங்க. तो मैं अब मुझे लेकर कहते हैं कि तूने ठीक से इसे नहीं पाला। இதுவரைக்கும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தேன். मैं अब तक ऐसे बोलता आया பிள்ளைய சரியா வளர்த்து तो बच्चों को सही से पालो, அவ ஏன் அப்படி பண்றா तो ऐसा क्यों करती है, வளர்ப்பு சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். जब ऐसा मैं कहता हूँ बार बार, காலவல்ல அந்த வசனம் வாசிக்கிறப்போ जब मैं सुबह के समय इस वचन को पढ़ा, ஒரு பிள்ளைக்கு ரோல் மாடல் யார் தெரியுங்களா? एक पिता एक बच्चे के रोल मॉडल कौन है? தகப்பன் தான் ரோல் மாடல். पिता ही रोल मॉडल है। ஆமென் ஹalleluya. அந்த உசியா ராஜா இந்த அளவுக்கு எழும்புறதுக்கு காரணம் ये उज्जिया राजा इतना उठने का कारण தகப்பனை பார்த்து அவன் ராஜாவா எழும்பினான். पिता को देखकर वो राजा के रूप में खड़ा ஒரு हुआ। பெற்றோருடைய ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா माता पिता का एक बड़ा जिम्मेदारी क्या है, நம்முடைய சுபாவங்கள் தான் நம்ம பிள்ளைகளுக்குள்ள எழும்பும். अपना स्वभाव अपने बच्चों में आता है। இந்த உசியா ராஜாவா எழும்பினதுக்கு ये காரணம் उज्जिया राजा उठने का कारण, அந்த வார்த்தை அழகா சொல்ற தகப்பனை ஃபாலோ பண்ணன. தகப்பன் எப்படி செஞ்சானோ அப்படி செஞ்சானோ. वो वचन कहता है कि जैसा उसके पिता ने किया वैसे वो किया करता था। அப்பா செஞ்ச மாதிரி கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானத சரியானத அவன் वो செய்தான். जैसा पिता की दृष्टि में सही लगे वैसे पिता को देखकर करने लगा। அப்படி செம்மையானதை சரியானதை அவன் செய்தபடினால ऐसा सही कार्य को वो करने के निमित्त கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார். प्रभु ने सब कुछ उसके जीवन में सफलता दिया। எல்லா தகப்பன்மாருக்கு என்ன இன்க்ளூட் எல்லா தகப்பன்மாருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை तो सारे पिताओं से प्रभु यही कहता है, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் யாரை வைத்து கட்டமைக்கப்படுகிறதுனா अपना बच्चों का भविष्य किसे लेकर बंधी जाती है। தகப்பனாய் இருக்கிற நம்மை வைத்துதான் கட்டமைக்கப்படுகிறது. वो हम जो पिता के साथ में है हमें लेकर बंधा जाता है। ஆகவே ஒரு தேவ பிள்ளையை நம்ம நன்றாய் அறிந்து கொள்ளுகிற காரியம் परमेश्वर के लोग इस कार्य को जाने, இந்த நாட்கள் பிள்ளைகளுக்கு நம்ம ரோல் மாடலாய் வாழ வேண்டிய காலம். ओ ये वो समय है बच्चे के सामने रोल मॉडल होकर जीना है, நம்மள பார்த்து நம்ம பிள்ளைங்க வளர்றாங்க. क्योंकि हमें देखकर अपने बच्चे बड़े होते हैं। நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் वो बच्चों को अब देने वाला एक कार्य है, கர்த்தரை சரியாய் கொடுக்கணும். ओ परमेश्वर को सही से उन्हें देवे, கர்த்தருடைய காரியங்களை சரியாய் கற்றுக் ओ கொடுக்கணும். प्रभु की कार्य को सही से उन्हें सिखाए, அப்பொழுதுதான் எதிர்கால தலைமுறை கர்த்தருக்குள்ள சரியாய் வளர முடியும். ओ तभी वो पीढ़ी मसीह में सही से बढ़ेगा, ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியாய் வளர முடியும். आत्मिक में सही से बढ़ पाएगा, அந்த சந்ததி சரியாய் வளரும். उनका पीढ़ी सही रीति से आएगी। நம்ம எல்லா பெற்றோர் அந்த மாதிரி நம்ம இருக்கணும். तो हर एक को माता पिता ऐसा बना रहे, நம்ம சொல்லக்கூடாது என் பிள்ளை சரியா நம்ம சரியா இருக்கணும். वो हम ये ना कि मेरा बच्चा बराबर है, लेकिन उसके पहले हम बराबर होना जरूरी நம்ம है। பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள வளரணும்னா நம்ம பிள்ளைகளுக்கு சரியாய் வாழணும். और यदि हमारे बच्चे मसीह में सही से बढ़ना है तो हम सही से मसीह में बढ़ना है। நம்ம सिगरेट அடிச்சு தண்ணி அடிச்சு நம்ம மனம் போன வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா यदि आप सिगरेट पीकर हम ये सब तो व्यर्थ कार्य को पीकर यदि अपने मन के अनुसार हम जीते चले நம்ம तो பிள்ளைங்க ஒரு நாள் அதை செய்யறப்போ நம்முடைய இருதயம் உடைந்து விடும். एक दिन अपने बच्चे ऐसे करेंगे तो हमारा हृदय टूटेगा। நாம் செய்கிற பாவங்களை நம்ம பிள்ளைகள் செய்யறப்போ நம்ம உள்ளமெல்லாம் நொறுங்கி விடும். जब हम करने वाले पाप हमारे बच्चे करने से हमारा हृदय टूट जाता है। அதனால ஒரு பெற்றோர் கர்த்தருடைய காரியங்கள்ல சரியாய் நாம் நடக்கிற பொழுதுதான் माता पिता बच्चों के कार्य में सही रीति से जब चले பிள்ளைகளை நாம் சரியாய் நடத்த முடியும். हम बच्चे को सही मार्ग में चला पाएंगे। உசியா ராஜாவை பற்றி சொல்லுகிறப்போ इस उज्जिया राजा को लेकर कहा गया எல்லா है, ராஜாக்களுக்கு இல்லாத ஒரு பெரிய கிருபை वो किसी राजाओं पर ना रहे ऐसे एक बड़ी अनुग्रह। அவனை பற்றி சொல்லுகிறப்போ அவனுடைய ரோல் மாடல் वो उसके बारे में कहते समय उसका जो मॉडल है அவன் பெற்றோரா இருந்தாங்க. उसके माता पिता बने रहे, அதனால அவன் காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். इसीलिए प्रभु ने उसकी सारी कार्य में सफलता दी। நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்யணுமா? आपके जीवन प्रभु आपके हर एक कार्य को सफल देना है तो தாய் தகப்பன் ஒருவேளை ரட்சிக்கப்படலைனா वो हो सके आपके माता पिता उद्धार ना पाए, உனக்கு கொடுத்த ஆவிக்குரிய தாய் தகப்பன் वो आपको दी गए आत्मिक माता पिता, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து वो आपके लिए हमारा प्रभु यीशु मसीह, அவருடைய காரியங்களை ஒரு தேவ பிள்ளை கைக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். उनकी कार्य में परमेश्वर के संतान पालन करने वाले जैसे रहे, அப்பொழுது நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். तब परमेश्वर उनकी कार्य को सफल करेगा। இந்த உசியாவுடைய ஆரம்பம் அப்படிதான் இருந்தது. तो उज्जिया का शुरुआत ऐसे ही रही। 16 வயதிலே கர்த்தர் அவனை அரியணையிலே ஏற்றினார். वो 16 उम्र में परमेश्वर ने उसे एक स्थान पर बिठाया। அவனை கர்த்தர்
கர்த்தர் ஆசீர்வதித்தார். प्रभु ने उसे आशीष की, அவனை கர்த்தர் உயர்த்தினார். प्रभु ने उसे ऊंचा किया। எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். सारे जवानों से कार्य कहूंगा, நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா, आप प्रभु के वचनों के अनुसार यदि चले, கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா, प्रभु के वचन के अनुसार यदि चले, இந்த வயது அந்த வயதுலாம் கிடையாது. तो ये उम्र वो उम्र ऐसा नहीं। தேவனுடைய பார்வையில நம்ம செம்மையா இருக்கிறோமோ, परमेश्वर की दृष्टि में जब हम सही रहेंगे, அவர் ராஜரீக ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். राजाओं को वो आशीष देने के लिए वो सामर्थ्य है। எந்த நிலைமையிலும் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். वो स्थिति कैसे भी हो, वो आपको आशीष करने सच्चा है। நிறைய பிள்ளைகள் வேதனைப்படுகிற சில காரியங்கள், आज एक बच्चे दुखित होने का कारण, ஏன் எனக்கு சில ஆசீர்வாதம் வரல, क्यों मुझे कुछ आशीष नहीं मिली, ஏன் எனக்கு சில நன்மைகள் வரல, क्यों मुझे कुछ भलाई नहीं ஏன் मिली, எனக்கு சில உயர்வுகள் வரல. क्यों मुझे कुछ ऊंचाई नहीं मिली। கர்த்தர் ஒரு தேவ பிள்ளை சரியா தேடுறப்போ, वो जब साइड से प्रभु की खोज करते समय, பரலோகத்திலிருந்து தேவன் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வாழ்க்கையில் அனுப்புவார். वो स्वर्ग से प्रभु सारी भलाई और आशीष को भेजेगा। அவரை தேடுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. उसकी खोजियों को कभी कोई कमी घटी ना होगी। இதை தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். वो प्रभु इसे हर एक के जीवन में चाहता है। அதனால எல்லா வாலிப பிள்ளைகள் கருத்தா கர்த்தரை தேடணும். और हर एक जवान प्रभु की खोज में सही से उसकी खोज ही बनाए। உலகத்துக்கு கொடுக்கிற உலக காரியங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பார்க்கணும். संसारिक कार्य को देने वाले मुख्यता से बढ़कर தேவனுடைய காரியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் தரணும். परमेश्वर की कार्य को मुख्यता दीजिए। அப்பொழுதுதான் சந்ததிகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். तभी वंश और जो पीढ़ी जो है आशीषित रहेगी। இந்த உசியாவின் ஆரம்பம் இப்படிதான் இருந்துச்சு. ये उज्जिया की शुरुआत ऐसी रही। என்றைக்குமே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தின் கட்டமைப்பை நம்ம அறிந்திருக்கணும். हमेशा प्रभु के एक आशीष की कार्य को हमें समझना है। இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஜெபிக்கிறது ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொல்லிதான். आज अनेक लोग यही प्रार्थना करते हैं कि प्रभु आशीष कर, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, मेरे बच्चों को आशीष என் कर, குடும்பத்தை ஆசீர்வதிங்க मेरे ஆண்டவரே, परिवार को आशीष என் कर, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க मेरे ஆண்டவரே, हाथों की कमाइयों को आशीष என் कर, வேலையை ஆசீர்வதிங்க मेरे ஆண்டவரே, कामों को आशीष कर, எனக்கு வருமானத்தை கொடுங்க ஆண்டவரே, मुझे कमाइयों को दे எனக்கு प्रभु, உயர்வை கொடுங்க मुझे ஆண்டவரே, ऊंचाई को दे எனக்கு प्रभु, ஒரு செழிப்பை கொடுங்க ஆண்டவரே. मुझे बहुतायत को दे। நம்ம ஆசீர்வாதத்தை மாத்திரம் தான் பார்க்கிறோம். हम केवल आशीष को ही देखते हैं। ஆனா அப்படி ஆசீர்வதிக்கப்படுவதனால ऐसे आशीष पाने से நாம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க முடியாது. हम मसीह में स्थिर नहीं बना சில रहेंगे। நேரம் சில ஆசீர்வாதங்களே நம்மை கர்த்தரை விட்டு தூரம் பண்ணிவிடும். कई बार कुछ आशीष प्रभु से हमें दूर कर देती है। அந்த ஆசீர்வாதம் இல்லாதப்போ लेकिन जब आशीष नहीं है, ஆண்டவரே சமூகம் இருப்போம். वो प्रभु ही हमारा प्रभु का समूह की में लेंगे ஆனா तो उसी சில में करेंगे। சில நன்மைகள் நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா लेकिन कुछ भलाई हम पाते ही ஆண்டோட சமூகத்தை விட அந்த நன்மைதான் பெருசு நம்ம तो இருப்போம். परमेश्वर के सम्मुख से बढ़कर भलाई को बढ़ा कर देंगे। இப்படி நாம் இருந்தோம் என்று சொன்னா यदि अब हम वहां रहे, பிசாசு உள்ளே வருவான். शत्रु अंदर आएगा। இதுதான் உசியா ராஜாவோட வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். वो यही उज्जिया राजा के जीवन से सीखने वाली சில कार्य நேரம் है। நம்ம சொல்றோம், ஐயோ பிசாசு எங்க குடும்பத்துக்குள்ள வந்துட்டான், कई बार हम कहते हैं कि शत्रु हमारे परिवार में आ गया, மந்திரம் எங்க குடும்பத்துக்குள்ள வந்துருச்சு, वो मंत्र हमारे परिवार में आ गए, அசுத்தாவின் ஆளுக வந்துருச்சு, अशुद्धात्मा की ताबा हमारे அதனால परिवार में आई। ஆசீர்வாதம் தடைபடுகிறது, इसलिए आशीष रुकावट में है, எங்க உயர்வு தடைபடுகிறது. वो मेरी ऊंचाई रुकावट में है। அதுதான் இந்த சத்தியம். इसलिए सत्य है, ஆண்டவர் எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். प्रभु एक आशीष को कैसे देता है। முதலாவது நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கேட்பதை விட पहला हम अपने आशीष को पूछने से बढ़कर இந்த वசனத்துல உசியாவுக்கு கர்த்தர் தந்த அந்த மாடலை நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க. उज्जिया को प्रभु ने दी हुई इस मॉडल को देखे, ஆண்டவர் அவரை ராஜாவாக்கின உடனே प्रभु उसे राजा बनाने के बाद அவருக்கு திரளான ஆசீர்வாதம் வரல. उसे बहुत आशीष नहीं आई। இவன் வாழ்க்கையில வருகிற காரியத்தை கவனிக்கல. उसके जीवन में आने वाली कार्य को देखे, வசனம் தெளிவாய் சொல்றதை நீங்க கவனிக்கலாம். वचन सचेत से कहती है। நீங்க 6 வசனத்திலிருந்து வாசிங்களேன். छठा वचन से पढ़िए, ஹிந்தியிலே வாசிங்க, கவனிங்க. 6 வாசிங்க. हिंदी में पढ़िए छठा वचन से। उज्जिया ने फलिस्ती लोगों के विरुद्ध एक युद्ध किया। उसने गत, केवेल और अशोक नगर की दीवारों को गिरा दिया। उज्जिया ने अशोक नगर के आसपास और फलिस्ती लोगों के बीच अन्य स्थानों में नगर बसाए। நல்ல கவனிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ये वचन ये कहता है, இவன் ராஜாவான பிறகு ये राजा बनने के बाद இவன் செஞ்ச முதல் காரியம், उसने की पहली कार्य, இவன் போய் பெலிஸ்தியன் கால் புத்திரர்களெல்லாம் கொன்று वो फिलिस्तियों के उन सारे लोगों को नष्ट मतलब मार के அந்த அலங்கத்தை எல்லாம் இடித்து उसके सारे वो शैलपनाह को तोड़कर பெலிஸ்தியர்கள் அந்த பகுதியில இவனுக்கென்று ஒரு கட்டடங்களை பட்டணங்களை
கட்டினான். वो फिलिस्तीन ने इसके लिए उसने ऐसे एक नगर बना दिया। அவன் ஆண்டவர் உடனே அவனை ஆசீர்வதிக்கல. तुरंत प्रभु ने उसे आशीष नहीं की। இவனுக்கு கொடுத்த முதல் ஹோம்வொர்க்க கவனிங்க. इसको दी पहला होमवर्क को देखिए। எல்லா பெலிஸ்திய கிரியைகளை இடித்து போட்டான். वो सारे फिलिस्तीयों की सारी क्रियाओं को तोड़ डाला। அன்பான தேவ பிள்ளையே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த காலவெளியில் நன்றாக கவனிங்க. इस सुबह के समय गौर करें। நமக்கு ஆசீர்வாதம் தேவை உண்மைதான். हमें आशीष चाहिए, सच है। நமக்கு செழிப்பு தேவை உண்மைதான். हमें बहुतायत चाहिए, நமக்கு உயர்வு தேவை உண்மைதான். हमें ऊंचाई चाहिए। ஆனாலும் நம்ம வாழ்க்கையில செக் பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, लेकिन जो परख कर देखने वाले कार्य है, நம்ம வாழ்க்கையில கடந்த காலங்களிலே हमारे जीवन में बीती हुई कार्य में பெலிஸ்திய கிரியைகள் நமக்குள்ள இருந்திருக்கும். वो फिलिस्तीयों की कार्य हमारे अंदर रही होगी। காத் ஜனத்தின் சுபாவங்கள் நமக்குள்ள இருந்திருக்கும். कात लोगों की वो स्वभाव हम में रही होगी। அவைகள் எல்லாம் இடிக்கப்படாமல் वो सब तोड़े जाए बिगर நம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் और प्रभु की आशीष को पाए तो ஒரு நாட்களிலே कुछ ऐसे दिनों அந்த में பெலிஸ்திய கட்டடங்கள் இருக்கிறபடினால फिलिस्तीयों की बांधकाम होने के कारण உலகம் நம்மளை பார்த்து சொல்லும், संसार हमें देखकर இது कहेगी ஆண்டவருடையதல்ல, இது பெலிஸ்தியனுடையது என்று சொல்லும். ये प्रभु का नहीं बल्कि फिलिस्तीयों का है। அதனாலதான் ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக इसलिए प्रभु एक मनुष्य को आशीष करने से पहले முதலாவது நம்மளை அவருக்கு ஏற்ற வண்ணத்துல கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். पहला वो हमें उनके अनुसार हमें वो बांधना चाहता है। நம் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். हमारा प्रभु बहुत बड़ा है। நான் சரியில்லைனா கூட यदि मैं सही ना நான் रहूं ஆண்டவரத்துல கேட்டுக்கொண்டா मैं प्रभु से यदि मांगू அவர் நம்பி தருவார். वो मुझ में भरोसे देगा। இவன் மாறுவான், ये बदल जाएगा, இவன் சரியாவான் ये सही हो जाएगा। என்று சொல்லி நம்பி தருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். और ऐसा भरोसा करके जो देता है वो हमारा परमेश्वर है। நான் மாறுகிற இருதயம் உள்ளவன் என்கிறபடினாலே இயேசு எனக்காக ரத்தம் சிந்தவில்லை. वो मैं बदलने वाला हृदय से है इसलिए यीशु लहू बहाया, ऐसा नहीं। நாம் மாறி விடுவோம் என்று ஆண்டவர் நம்பினபடினாலே அவர் பேரிலே அவருடைய அன்பை ஊற்றினார். हम एक दिन बदल जाएंगे उस भरोसे उसने हमारे उस प्रेम के निमित्त उसने लहू बहाया। நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுதே ஆண்டவருடைய இருதயம் என்னன்னா, और हम जब उद्धार पाया हमारा हृदय ऐसा है இவன் நிச்சயம் மாறுவான், वो निश्चय बदल जाएगा। வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். उसकी जीवन में बड़ी बदलावट होगी। அதனாலதான் நம்ம ஜெபிக்கிற பொழுது इसलिए हम जब प्रार्थना நம்ம करेंगे வாழ்க்கை மாறாவிட்டா கூட यदि हमारा जीवन ना बदले நம்ம तो भी ஜெபிக்கிற பொழுது हम प्रार्थना करते समय ஆண்டவர் சகலத்தையும் கொடுக்கிறார். प्रभु सब कुछ देता है। ஆகவே சகலத்தை பெற்றுக்கொண்ட நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று மட்டும் நம்பிடாதீங்க. और सब कुछ पाया हुआ मैं आशीषित करके ना सोचे। ஆண்டவரோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா, वो परमेश्वर की यह कार्य है। முதல்ல இடிக்க வேண்டியதை இடி. पहला जिसे तोड़ना है उसे तोड़ो। ஹalleluya. हालेलुया। பிள்ளைகளுக்காக சில நன்மைக்காக காத்திருக்கிறீங்களா? क्या बच्चों की कुछ भलाई के लिए बाहर चल रहे हैं? குடும்பத்துக்காக சில நன்மைக்காக காத்திருக்கீங்களா? क्या परिवार में कुछ भलाई के लिए बाहर चल रहे हैं? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. थोड़ा परख कर சில देखिए। பெலிஸ்திய கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் இடிக்கப்படாமல் இருக்கும். वो कुछ फिलिस्ती की कार्य हमारे जीवन में तोड़ा नहीं गया होगा। அவைகள் இடிக்கப்படாமல் இருக்கும் என்று சொன்னால் यदि वो नहीं टूटा तो नहीं நம்ம तोड़ेगा வாழ்க்கையில் जाएगा। ஆசீர்வாதங்கள் வந்தாலும் हमारे जीवन में आशीष आए तो भी ஒரு நாட்கள் வருகிற பொழுது அந்த ஆசீர்வாதம் விட பெலிஸ்திய கட்டடங்கள் தான் நம்ம வாழ்க்கையில தெரியும். वो जब समय आएगा आशीष ने बल्कि फिलिस्ती की शहर बना दिखेगी। அதான் உசியாக்கு ஆண்டவர் சொல்றாரு, जब उजिया से प्रभु कहता அப்பா है உங்க அப்பா நாட்களில अपने पिता के समय சில में பெலிஸ்தியர்களை உள்ள விட்டுட்டாருப்பா. उस फिलिस्ती को अंदर छोड़ा गया அவங்க இஸ்ரவேல்ல கட்டடங்களை கட்டிட்டாங்க. और इसने इस्राएल ने वहां शहर बना दिया। வெளியில இருந்து இஸ்ரவேல் தேசத்தை பார்த்தா अभी बाहर से इस्राएली देश को यदि हम அது देखें ஒரு சின்ன தேசம்தான். वो छोटा सा देश है। இருக்கிற எருசலேம் ஒரு சின்ன ஊர்தான். वो यरूशलेम छोटा सा नगर है। ஆனா இந்த ஊர்ல தான் இயேசு பிறக்கிறார். वो लेकिन इसी गांव में यीशु का जन्म होता है। இந்த ஊர்ல தான் மேசியா வருகிறார். लेकिन यहीं पे मैसिया आता है। ஆகவே இந்த ஊர் எப்படி இருக்கணும்னா तो ये शहर कैसा होना चाहिए? தேவன் இருக்கிற ஸ்தலமாய் இருக்கணும். वो प्रभु रहने वाला स्थान के समान हो। பெலிஸ்திய கட்டடங்களை இடி, फिलिस्तीयों के उस बांधकाम को तोड़े। பெலிஸ்திய கட்டடங்கள் எல்லாம் இடி என்று சொல்லி वो फिलिस्तीयों के बांधकाम को तोड़े। ஆண்டவர் உசியாட்ட பேசினபடினால प्रभु उजिया से कहने के कारण அவன் போய் எருசலேம் பகுதியில் இருக்கிற எல்லா பெலிஸ்திய கட்டடங்களை இடித்து वो போட்டு यरूशलेम में रहने वाले सारे फिलिस्तीयों की उस शहर पना को तोड़कर 7வது வசனம் வாசிங்களா, 7-8 வாசிங்களா. 7 और 8 पढ़िए। परमेश्वर ने उजिया के सहायता फिलिस्तियों के मुगाल नगर में रहने वाले अरबों और भूमियों के साथ युद्ध करने में की और उन्होंने उजिया को राज्य कर देते थे। उजिया का नाम मिस्र की सीमा तक प्रसिद्ध हो गया। तब प्रसिद्ध था क्योंकि वह बहुत
இந்த ரெண்டு வசனங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா दोनों वचन को देखिए, பெலிஸ்தியர்கள் மாத்திரம் அரேபியர்கள் யாரெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பினாங்களோ फिलिस्ती जो इज़राइल के विरोध में जब उठे, அவங்க எல்லாத்தையும் अடித்து காலி பண்ணி उन सबको मार के नष्ट करके, அவன் சொன்னா அவனை மிகவும் பலப்படுத்தி கொண்டான். वो वचन कहता है वो अपने आप को बहुत बल से भर लिए, सामर्थ से भर लिया। இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. इस वचन को देखिए, அவனை முதலாவது பலப்படுத்தி கொண்டான். वो अपने आप को पहला बल से भर लिया। இன்னொரு பேர்ல ஆசீர்வாதம் வரல. तो अभी तक उसके नाम पर आशीष नहीं आई। நம்பர் 1 அவன் செஞ்ச காரியம் என்னன்னா पहला उसने की भी कार्य, அவனை பலப்படுத்தி கொண்டான். वो अपने आप को बल से भर के लिया, ஸ்ட்ராங்காக்கி கொண்டான். वो अपने आप को स्ट्रांग बना कर लिया। பெலிஸ்தீன் அவனை தொடாதபடிக்கு, वो जैसे फिलिस्ती उन्हें ना छुए, எந்த அரேபியனும் அவனை தொடாதபடிக்கு, कोई अरबी उसे ना छुए, எந்த அமலேக்கியனும் அவனை कोई தொடாதபடிக்கு अमेरिकी उसे ना छुए, அவனை பலப்படுத்தி கொண்டான். वो अपने आप को बल से भर के लिया। அன்பான தேவ பிள்ளையே, मेरे प्रिय परमेश्वर के எல்லா लोगों, வாலிப பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்லுறேன், वो सारे जवानों से यही कहूंगा, நீங்க சில ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கறீங்க, நல்லது. तो आप कुछ आशीष को चाहते हैं, अच्छी बात है। சிலரெல்லாம் 16 17 வயசுலயே பல ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கறீங்க, நல்லது. वो 16-17 उम्र में अनेक आशीष को बांट होते हैं, अच्छी बात है। 16 வயசுலயே 17 வயசுலயே தன் வாழ்க்கையை இப்படி கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறது நல்லது. वो 16-17 उम्र में मेरा जीवन ऐसी बन जाए करके सोचते हैं, ये बड़ी बात है। உங்க ஃபியூச்சர் பிளான் எல்லாம் நல்லது. आपका फ्यूचर प्लान सब अच्छा है, இத படிக்கணும் நான் நினைக்கிறது நல்லது. मैं ये पढ़ाई करूं ये सोचना अच्छी बात है। இப்படி வாழ்க்கையை கட்டி அமைத்துக் கொள்ள வேண்டும் நினைப்பது நல்லது. मैं अपने जीवन को ऐसी बसा लूं सोचते हो अच्छे हैं। உங்களுடைய எல்லா ஆம்பிஷனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். आपके सारे एम्बिशन के लिए प्रभु को धन्यवाद உங்களுடைய हो, எல்லா விருப்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். आपके हर एक चाहत के लिए प्रभु को धन्यवाद हो। ஆனால் लेकिन உன்னை எந்த அளவு பலப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? अपने आप को कितना अधिक तुमने बल से भर लिया। ஒரு பெலிஸ்திய ஆவி வரப்போம், एक फिलिस्ती आत्मा जब ஒரு आएगी, அரேபிய ஆவி வரப்போம், एक अरबी आत्मा ஒரு जब आएगी, அமலேக்கிய ஆவி வரப்போம். एक अमेरिकी आत्मा जब आएगी, உன்னை எந்த அளவுக்கு பலப்படுத்தி இருக்கிறாய் என்பது ரொம்ப மிக முக்கியம். अपने आप को कितना बल से भर के लिया वो जरूरी है। அதை ஜெயிக்கக்கூடிய பலன் இல்லாவிட்டால் उसे जय पाने का बल एक ना हो। நீ நினைக்கலாம் 16 வயசுலயே நான் விரும்பினதெல்லாம் எனக்கு கிடைக்குதே, लेकिन मैं सोचता 16 उम्र से मैंने जो चाहा वो मुझे मिल रही है, 20 வயசுலயே நான் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கிறதே. और 20 उम्र से मैं जो चाहता वो सब मुझे मिल रही है। ஆனா ஒரு ரகசியம், लेकिन एक रहस्य है, நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்தி இருக்கிறோம், अब कितना अधिक आत्मिक जीवन में हमें बल से भर के लिया, எந்த அளவுக்கு கர்த்தரோடு உடன் இருக்கிறோம், कितना अधिक हम प्रभु के संग खड़े हैं, எந்த அளவுக்கு கர்த்தரோடு உடன் நடக்கிறோம். कितना अधिक प्रभु के संग हम चलते हैं। கடந்த நாட்கள்ல பாஸ்டர் ஏகாய் வந்திருந்தப்போ जब पिछले दिनों में जब पास्टर भाई आए थे, நான் பரிமாணத்துல சொல்றேன், ஒரு வார்த்தை பாஸ்டர் நான் பேச माட்டேன். और जो मैं एक भी शब्द उनसे मैं नहीं कह पाया, சபையை பற்றி அதெல்லாம் எதுவும் கிடையாது. பர்சனலா ரொம்ப பேசிக்குவோம். वो वचन बहुत अधिक हम बांटते हैं, அதிகமா ஜோக்கடி பார்க்கின்றதுக்கு ரொம்ப சோசியலா இருக்கும். वो बहुत सोशली मजाक बहुत करते हैं। ஆனா 3 நாட்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்த ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை சொன்னார் பாருங்க. तीनों दिन एक एक को लेकर जब भविष्यवाणी किया, நான் அசந்து போயிட்டேன். मैं हिल चुका। கர்த்தர் எவ்வளவு பிரத்யேகமா பேசுறார். वो प्रभु कितना प्रत्येक कृति से लोगों से वेट कर रहा है, பல விஷயங்களை உடைத்து விட்டார். अनेक विषय को तोड़ दिया, பல விஷயத்தை उடைச்சார். अनेक विषय को उन्होंने तोड़ा है। பக்கத்துல வந்து கேக்குறப்போ जब बाजू से उनसे सुनते समय எனக்கே சில விஷயம் தெரியல. कोई अनेक विषय मुझे खुद को नहीं पता, அத உடைச்சிட்டு அடுத்த வார்த்தை அவர் கேக்குறாரு, वो विषय को तोड़कर अगला वो ये कहते हैं, நான் சொல்றதெல்லாம் கரெக்ட்டா? मैं जो कह रहा हूँ सही है क्या? கொஞ்சம் யோசிச்சா थोड़ा यदि सोच कर देखे, எங்க இருந்து பண்ணேங்கறத சொல்றாரு. तो जहाँ से शुरू हुआ वो भी कहने लगे। ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு அபிஷேகம். कैसे भविष्यवाणी की நீ अभिषेक है, எங்க இருந்து பண்ணனே அவர் சொன்னார். कहाँ से शुरू हुआ वो भी कहने लगे, எதை யூஸ் பண்ணி பண்ணேங்கறத சொன்னார். इसका इस्तेमाल करके किया वो भी कहने लगे। யாருக்குமே பதில் இல்ல. किसी के पास उत्तर नहीं। கடைசியா அவங்க அம்மா பாஸ்டர் தப்பு பண்ணிட்டே என்ன சரி பண்ணனும். ओ हाँ पास्टर सही है। பாஸ்டர் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. वो दास जाने से पहले कहने लगे, ஆகவே இந்த நாட்களில इन दिनों में சபையை இன்னும் சரியா ஸ்திரப்படுத்தலைனா कलीसिया को और अब स्थिर ना करे, ஒரு நாள் நீயும் நானும் एक दिन तुम और हम நியாயஸ்தானத்துல उस न्याय करने वाले स्थान பதில் में சொல்ல முடியாது. जजमेंट के समय हम उत्तर नहीं दे பதில் पाएंगे, சொல்லவே முடியாது. हम उत्तर नहीं दे पाएंगे। அன்பான தேவ பிள்ளையே, मेरे प्रिय लोगों, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? आज प्रभु आपसे कहने वाली
वाली कार्य क्या ஆசீர்வாத है? ஆசீர்வாத ஆசீ எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். वो आशीष आशीष सारी आशीष प्रभु हमें देगा। ஒரு நாள் திக்கற்றவனா விட மாட்டான். वो आपको कभी भी अनाथ के समान नहीं छोड़ेगा। ஒரு நாள் கைவிட वो மாட்டான். आपको कभी भी नहीं छोड़ेगा। ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் लेकिन वो आशीष என்னை அதிகமா கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுத்தி முன்னேறி கொண்டிருக்கிறதா और இருக்கணும். मुझे अधिक मसीह में बल के साथ ले गया है। அதாவது உசியாவை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக इसलिए मुझे आशीष करने से पहले கர்த்தர் அவனை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று तो பிரியப்பட்டார். प्रभु चाहता है कि वो अपने आप को बल से भर ले। அன்பான சகோதரனே சகோதரியே, मेरे प्रिय भाई और बहनों, எல்லா வாலிப பிள்ளைகளே, सारे जवानों, நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வரணும். आप अच्छी ऊंचाई में आए, நீங்களாம் ஆசீர்வாதமான நிலைமைக்கு வரணும். आप सब आशीष स्थान में आए। ஆனா 16 வயசுல எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள பலப்படுத்தி இருக்கிறேன். लेकिन 16 उम्र में कितना अधिक मसीह में आपने बल से भर के लिया है। 16 வயசு பேசணும்னா நான் தைரியமா பேச முடியும். वो यदि मैं 16 उम्र के लिए तो हिम्मत से कह सकता हूँ, 16 வயசுல நான் ஊழியத்துக்கு வந்தேன். क्योंकि मैं 16 उम्र में सेवकाई में आया। 24 வருஷம் நான் ஊழியத்தை முடிக்கிறேன். और 24 साल को मैं सेवकाई में समाप्त करा। அதனால நான் தைரியமா பேச முடியும். मैं आपसे इस हिम्मत के साथ कह सकता हूँ, உன் வயசுல நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள வளருகிறாய். अपने उम्र में कितना अधिक मसीह में आप बढ़ते हैं, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு வளருகிறாய். आत्मिक जीवन में आप कितना अधिक बढ़ते हैं। உன்னை நோக்கி பெலிஸ்திய ஆவி வரும். और तुम्हें तुम्हारी और फलस्तीन की आत्मा உன்னை आएगी, நோக்கி அரேபிய ஆவி வரும். तुम्हारी और अरबी की आत्मा आएगी, உன்னை நோக்கி அமெரிக்க ஆவி வரும். तुम्हारी और अमेरिका की आत्मा आएगी। இதெல்லாம் எப்ப வரும்? ये सब कब आएगा? இது 16 வயசுல இருந்தே வரும். ये 16 उम्र से ही आएगा। அம்மா மகாராஷ்டிரம் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. तो अपना महाराष्ट्र बहुत एडवांस में है। நம்ம 8 வயசு 9 பிள்ளைகள் ஒரு பையனை பார்த்தா ஐ லவ் யூ சொல்லுது. तो यहाँ पे तो 8-9 साल के बच्चे जाकर मतलब एक दूसरे को आई लव यू बोलते हैं। அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के எல்லா लोगों, பெற்றோர்களே, सारे माता पिता, பிள்ளைக்கு நீ எதை வேணா வாங்கித்தாங்க. आपके बच्चे को कुछ भी दिलाओ, அதற்கு முன்பாக கர்த்தருக்குள்ள பரிசுத்தத்துல பலப்படுற அளவுக்கு வளர்ந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. उसके पहले मसीह में पवित्रता से बल पाया है क्या, उस बात को गौर करें। அப்படி பலப்பட நம்ம அதிகமா பிரயாசம் இருக்கணும். ऐसा बल से पाने के लिए हम अधिक प्रयास उठाएं। ஹalleluya. हालेलुया। ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பிரயாசம் இருக்கணும். आत्मिक जीवन में बढ़ने के लिए प्रयास उठाएं। பெலிஸ்திய ஆவினா என்ன? फलिस्ती आत्मा मतलब क्या है? அரேபிய ஆவினா என்ன? अरबी आत्मा मतलब क्या है? அம்மோனிய ஆவினா என்ன? हमारी आत्मा मतलब अमोनिया आत्मा मतलब क्या है? ஆவி வாலிப பிள்ளையை எப்படி தொடுது? इन तीनों आत्माएं जवान को कैसे छूता है? இதத்தான் முதல்ல கவனிக்கணும். इसी को पहला गौर करें। नंबर 1 अमोनिया आवी. पहला अमोनिया की आत्मा। கீழ இருந்து மேல போறேன். मैं नीचे से ऊपर जाता हूँ। இந்த அம்மோனியா ஆவினா என்ன? अमोनिया की आत्मा मतलब क्या है? அம்மோனியா ஆவி என்று சொன்னா अमोनिया आत्मा मतलब அடங்கா பிடாரி என்று சொல்றது, वो जो सुनते ही नहीं है அல்லது பிடிவாதம் என்று சொல்றது, या फिर जिद ज्यादा करते हैं, இதுதான் அம்மோனியா ஆவி. यही अमोनिया की आत्मा है। அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, உங்க பிள்ளைங்க பிடிவாதமா இருந்தவங்களா இருக்கணும். आपके बच्चे जिद में कहाँ रहे? ஆண்டவருக்குள்ள வளர்றதுல இருக்கணும். वो मसीह में उन्नति पाने में रहे, பாவ காரியத்துல பிடிவாதமா இருக்க கூடாது. पाप के कार्य में जिद में ना रहे, அசுத்த காரியத்துல பிடிவாதமா இருக்க கூடாது. अशुद्ध कार्य में जिद में ना रहे, ஆவிக்குரிய காரியத்தை விட்டு மற்ற காரியங்களில் அதிகமா இருக்க கூடாது. आत्मिक कार्य को छोड़कर बाकी कार्य में अधिक ना रहे, அடங்காதவர்களா இருக்க கூடாது. वो अनसुनी होकर ना रहे। அதனால்தான் அம்மோனிய ஆவியை கர்த்தர் எதிர்த்து நின்றார். इसलिए प्रभु इस अमोनिया की आत्मा के विरोध में खड़ा है। லோத்து பிள்ளைகள் மூலமாய் பூமியில வந்த மோசமான ஜெனரேஷன். तो लॉट के बच्चों के जरिए जो एक बहुत बुरी एक पीढ़ी थी। உங்க பிள்ளைங்க தேவையில்லாத காரியத்துல அடம்பிடிக்குதா? यदि आपके बच्चे व्यर्थ कार्य में जिद करते हैं, அடங்கா பிடாரிகளா இருக்குதா? क्या अनसुनी करते बातों का, டோன்ட் காம்ப்ரமைஸ். उसमें कोई समझौता नहीं। இந்த 16 வயசுல எழும்பக்கூடிய ஆவி ये 16 उम्र में रहने वाली आत्मा है। தேவையில்லாத காரியத்துல பிடிவாதமா நிப்பாங்க. वो व्यर्थ कार्य में जिद के साथ खड़े रहेंगे। இதையெல்லாம் பார்த்துட்டு சாதாரணமாய் கடந்து போய் விடாதீங்க. तो ये सबको देखकर सावधानी से न जाए। நம்ம அப்பா சரியான ரோல் மாடலா உசியாவுக்கு இருந்தபடியினாலே जैसे अपने पिता जो उजिया के अच्छे मॉडल के समान उदाहरण बनाया, அம்மோனிய ஆவியை ஜெயித்தான். वो अमोनिया आत्मा से जीत पाया। வாலிப பிள்ளையே, सारे जवानों, பாவ காரியத்துக்காக அம்மா அப்பாட்ட விடாப்பிடியா நிக்காதே. और पाप की कार्य के लिए अपने माता पिता के साथ जिद में ना खड़े रहे, அசுத்த காரியத்துக்காக அம்மா அப்பாட்ட விடாப்பிடியா நிக்காதே. अशुद्ध कार्य के लिए अपने माता पिता से जिद
में ना खड़े रहे। இது அம்மோனிய ஆவி. ये अमोनियों की आत्मा है। இரண்டாவது அரேபிய ஆவி. दूसरा अरेबिया आदमी। அரேபிய ஆவினா என்ன? वो अरेबिया आत्मा मतलब क्या है? அரேபியர்கள் யார் தெரியுங்களா? अरेबी मतलब कौन है? இந்த அரேபியர்கள் எகிப்தியருக்கு ஒரு சுபாவம் உண்டு. वो जो मिस्र और अरबियों में एक ऐसे एक स्वभाव है। நான் வெளிநாட்டுல போய் எகிப்தியர்களோட கூட வேலை செஞ்சிருக்கேன். वो जो बाहर देश में मिस्र लोगों के साथ में जब काम किया है, மேனேஜர் பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். और जब मैं अपने मैनेजर को लेकर मैं चाहता हूँ, ஒரு சுபாவம் இருக்கு. उनका एक स्वभाव है। ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்துச்சுனா यदि कोई चीज नीचे गिर जाए, குனிந்து எடுக்க மாட்டாங்க. वो झुक कर उसे नहीं लेते हैं। குனிஞ்சு எடுக்க மாட்டாங்க. झुक कर उसे नहीं யாரையா उठाते। சொல்லி எடுப்பாங்க. किसी को बोल कर उठाएंगे। இல்ல நின்ன மாதிரியே உட்காருவாங்க. वो जैसा खड़े हैं वैसे ही बैठ कर निकालेंगे। குனிஞ்சு மட்டும் எடுக்க மாட்டாங்க. मतलब अपने आप को झुकाते नहीं है। நான் 4 வருஷம் பல காரியங்களை मैं பார்த்திருக்கேன். 4.5 वर्ष अनेक कार्यों को देखा, ஒரு நாளும் தலை குனிந்தத பார்த்ததே கிடையாது. क्योंकि अपने सिर को झुकाए मैंने नहीं देखा। ஒரு முறை அவங்களோட பேசினப்போ एक बार जब उनसे भेंट किया, பார்வோன் அன்னைக்கே பார்வோன் சொல்லி கொடுத்திருக்கானா, तो उस समय फिरौन ने सिखाया, कहते हैं யாருடைய தலை குனியக்கூடாது. किसी के सामने सिर न झुकाए। பார்வோன தவிர யாருடைய தலை குனியக்கூடாது. फिरौन के अलावा और किसी के सामने सिर न झुकाए। அந்த சுபாவம் அவங்களுக்கு பயங்கரமா இருக்கு. वो स्वभाव उनमें बहुत ज्यादा होता है। அன்றைக்கு இந்த எகிப்தியருடைய கழுத்து நீளமாய் காணப்படும். और उस समय का मिस्र लोग की गर्दन बहुत लंबी होती है। அதனால அவங்க தலை குனிய மாட்டாங்க. वहां के लोग अपने सिर नहीं झुकाते। இதே சுபாவம் தான் அரபியர்களுக்கு உண்டு. तो यही स्वभाव अरबियों को है। முதுக தட்டி அவங்கள கூப்பிடக்கூடாது. अपने पीठ को उनके पीठ को मार कर उन्हें नहीं बुला सकते। தெரியாம முதுக தட்டி கூப்பிட்டுட்டா एकदम गलती से उनकी पीठ पे हाथ छू ले, சொல்லுவாங்க, இனிமேல் நீங்க முதுக தட்டி கூப்பிடாதீங்க. तो दोबारा मेरे पीठ को छुए ना, அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. क्योंकि वे लोग उस बात से राजी ஏன்னா सहमत नहीं होते। ஒத்துதான் நிக்கணும்னு நினைப்பாங்க. क्योंकि उनका ऐसा है कि मैं ऐसे सीधा ही रहूं। சில இடங்களில் அது ஓகே. कुछ जगह में वो ठीक है, ஆனா ஏன் உசியா ராஜா அதை செய்தான்? क्योंकि उजिया राजा ने क्यों जय पाया? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, उसका अर्थ क्या है? 16 வயசுல அவனை மேற்கொள்ள ஒரு ஆவி வருது. वो 16 उम्र में उस पर प्रबल होने एक आत्मा आती है। அதுதான் அரேபிய ஆவி. वही अरबियों की आत्मा। அது என்னன்னா, वो क्या है? வளைந்து கொடுக்காத ஆவி. वो अपने आप को झुका कर नहीं देता। வளையாத காரியம். वो ना झुकने वाली कार्य, சபனா நிக்கும். वो जिद में खड़ा रहता है। சகோதரே சகோதரியே, मेरे प्रिय भाई और बहनों, பிள்ளைகள் எல்லாம் हमारे बच्चे உலக காரியத்துல சபனா நிக்க கூடாது. संसारिक कार्य में जिद में ना अड़े, அதுக்கு பெற்றோர் முக்கியத்துவம் தரக்கூடாது. और उस बात को माता पिता महत्व ना ஏன்னா देवे। உசியா அப்படி அப்பா அப்படி இருந்தாரையா, क्योंकि वो जिया के पिता वैसे थे, அப்பா ரோல் மாடலா இருந்தபடினால वो पिता रोल मॉडल था, इसलिए இது அரேபிய ஆவி பாவம். वो ये अरबी का जो पाप है, பாவத்தை என் பிள்ளைக்குள்ள நான் கொடுக்க கூடாது. वो पाप को मैं अपने अंदर से ना दूं। பிள்ளையே விருப்பப்பட்டாலும் அந்த ஸ்தபன் எனக்கு வேணும். मेरी बच्चे भी चाहे तो भी वो जिद मुझे नहीं चाहिए, ஏன்னா என் பிள்ளை ராஜாவா இருக்கணும். क्योंकि मेरा बच्चा राजा के रूप में खड़ा என் रहे। பிள்ளை யார் மீது தலை நிமிர்க்க கூடாது. वो मेरा बच्चा किसी के सामने सिर न झुकाए। ஒரு நாள் உசியாவை ஜனங்கள் தேடி வந்து இவனை ராஜாவாக்குவார்கள். एक बार उजिया के लोग उसे ढूंढ के आकर उसे राजा बनाएंगे। உசியாவின் ஒரு மகன் உசியா அவன் அப்பனை ரோல் மாடலாய் வைத்திருந்தான். ओ क्योंकि अमस्या का एक ही पुत्र जो उजिया उसने अपने पिता को उदाहरण के समान रखा। அதனால உசியாவுக்கு அப்பா சொல்லித் தராரு, इसलिए उजिया के लिए अपने पिता सिखाते ஒருவேளை हैं, ஒரு நாள் உன்னை கர்த்தர் ராஜாவாக்குகிற பொழுது, एक दिन प्रभु तुम्हें जब राजा बनाएगा, இதோ இங்கே இருக்கிற எல்லா அரேபிய கிரியைகளை அழித்துவிடு. तो यहाँ रहने वाले सारे अरबी कार्य को नष्ट करे, எருசலேமுக்குள்ள அரேபியரை வைத்து ஆளுகை செய்யாதே. और उनके अरबियों को रखकर राज्य किया जाता है। அதனால உசியா சரியான நேரத்துல इसलिए उजिया सही समय पर, அவன் ராஜாவோட ஆசீர்வதிக்கப்படலைங்க. वो राजा होने के बाद आशीष नहीं पाया, அவனை அவன் பலப்படுத்திக் கொண்டான். उसने अपने आप को बल से भर के लिया। அதனால தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय लोगों, சிறு பிராயத்திலிருந்தே கற்றுக் கொடுங்க. बचपन से ये बात को सिखाए, இல்ல ஸ்தபனா நிக்குதா, वो क्या जिद में अड़ा है, ஒரு அடி போட்டாலும் தப்பு கிடையாது. एक मार दे तो भी कोई फर्क அது नहीं, நல்ல காரியம்னா பரவாயில்ல. यदि अच्छी कार्य के लिए मारेगा तो भी चलेगा। நமக்கே தெரியும் இந்த காரியத்தை நம்ம விட்டுட்டா हमको पता है कि यदि इस कार्य में मैं छोड़ देगा, வேற மாதிரி போயிடு நீங்க நினைச்சீங்கன்னா यदि आप सोचते हैं इसका भविष्य अलग हो जाएगा, ஸ்தபனான காரியத்தை எல்லாம் விட்டுறாதீங்க. वो स्टबन जो जिद के कार्य को आप ना छोड़े, ஏன்னா முதலாவது அவனை பலப்படுத்திக் கொண்டான். क्योंकि ये वचन कहता है पहला उसने अपने आप को बल से भर உசியா लिया। ராஜா தன்னை பலப்படுத்திக் கொண்டான். उजिया ने अपने आप को बल से भर लिया, 16 வயசுலயே தன்னை பலப்படுத்திக் கொண்டான்.
16 उम्र में अपने आप को बल से भर लिया। அன்பான சபை குடும்பங்களே, मेरे प्रिय कलीसिया के परिवार, பிள்ளைகளெல்லாம் வளருகிறார்கள். ओ जो इसी से बढ़ते हैं। இந்த ஆண்டவர் சொல்லுகிற காரியம், आज प्रभु जो कहता है பிள்ளையை பலப்படுத்து, अपने बच्चों को बल से भरे। ஒரு பெரிய ஆற்று ஓடையில தண்ணீர் வருகிறது என்று சொன்னா, ओ एक दिन नदी से पानी बहते हुए आती है। காய்ந்திருக்கிற குளத்துல தண்ணி வரப்போகுது என்றால், ओ सूखी हुई स्कूल में जल आती है तो தண்ணி வருதுன்னு சந்தோஷப்படக்கூடாது. ओ जल आ रहे बोलते खुशी के साथ ना रहे। கரையை பலப்படுத்த வேண்டும். ओ उसे बल से भरने के लिए நம்ம குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். अपने परिवारों को प्रभु आशीष करे, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். अपने बच्चों को प्रभु आशीष करे, நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். अपनी पीढ़ी को प्रभु आशीष करे, நம்முடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். हमारे भविष्य को प्रभु आशीष करे। ஆனால் அதற்கு கரையை பலப்படுத்த வேண்டும். लेकिन उसके लिए वो अपने आप को बल से भरे। உசியா ராஜா தன்னை முதலாவது பலப்படுத்திக் கொண்டான். वो उजिया राजा पहले अपने आप को बल से भर के लिया। மூணாவது இருக்கிற ஆவிதான் वो तीसरा जो आत्मा है பெலிஸ்திய ஆவி. फिलिस्तियों की आत्मा। 16 வயசுல 16 उम्र में பெலிஸ்திய ஆவியை உசியா ஜெயித்தார். फिलिस्ती आत्मा को उजिया ने जीत पाया। பெலிஸ்திய ஆவினா என்ன? फिलिस्ती की आत्मा मतलब क्या அது है? இச்சை, वो इच्छा है, ஆசை. वो आशा है। பெலிஸ்திய ஆவினா என்ன? फिलिस्तियों की आत्मा मतलब क्या है? இன்னொரு மிக முக்கியமான காரியம், और एक मुख्य कार्य है உலகத்தை திருப்திப்படுத்துவது. वो संसार को तृप्त करने वाले कार्य। நம்பர் 1 இச்சை, पहला इच्छा, நம்பர் 2 ஆசை, दूसरा जो आशा कहेंगे, மூன்றாவது உலகத்தை திருப்திப்படுத்துவது. तीसरा संसार को तृप्त करना। இதான் பெலிஸ்திய ஆவி. यही फिलिस्तियों की आत्मा। ஒவ்வொரு ஆவிக்கு பின்னாடி மறைமுகமாய் செயல்படும். वो हर एक आत्मा पीछे से कार्य करता है। ஒவ்வொரு குறிப்பிட்ட வயதில் சில ஆவிகள் சில பிள்ளைகளை சில குடும்பத்தை சில நபர்களை தொட பிரியப்படும். वो कुछ आत्मा कुछ लोगों को ऐसा ऐसा छूने को देखता है, ஏனென்றால் அவங்க தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்ப போகிறார்கள். लेकिन वे लोग प्रभु के लिए जागृत के साथ उठते हैं। சிம்சோன் பயங்கர ரட்சகனாய் எழும்புவான் என்பதை அறிந்துதான் பெலிஸ்திய ஆவி அவனை தொட்டது. वो शिमशोन ऐसे बड़ा होकर उठेगा इसलिए उसे छुआ गया फिलिस्तियों ने। தாவீது ராஜாவாக எழும்ப போகிறான் என்று சொல்லி அந்த இச்சை அவனை தொட்டது. वो दाऊद राजा बनेगा इसलिए उसे वो इच्छा ने उसे छुआ। நம்ம வாழ்க்கையை நல்லா தெரிந்து கொள்ளணும். हमारे जीवन में बात को हम सोचे, பெலிஸ்திய ஆவியை ஜெயிக்க பழகிக்கொள்ளணும். फिलिस्ती आत्मा से जय पाने को सीखे। அல்லேலூயா. हालेलुया। சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? इतने को समझ आ रहा है? நான் பாஸ்டர் தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியும். तो दास ही आपको प्रचार कर வேற सकता யாரும் है வந்து பிரசங்கம் பண்ண முடியாது. और कोई प्रचार नहीं कर सकता, ஏன்னா இந்த நாட்கள் மோசமான நாட்கள். क्योंकि ये समय बहुत बुरा है। பெலிஸ்திய ஆவி பயங்கரமாய் கிரியை செய்கிற நாட்கள். वो फिलिस्ती की आत्मा बहुत ही भयंकर रीति से कार्य करता है। இந்த வார்த்தையோட கடந்த நாட்கள்ல சொன்னாங்க, ஏழா पள்ளத்தாக்கு, और जैसे कहा गया वो ऐसी एक तराई है, தெலீலாவின் மடி. वो इलाहा की तराई और जो तेलीलाह की खोल। இந்த உசியா ராஜா ये उजिया राजा 16 வயசுல அவன் ஜெயித்த இன்னொரு காரியம், ये 15 उम्र में उसने जो जय पाया தன்னை है, எதுல பலப்படுத்திக் கொண்டானா? अपने आप को किस में बल से भर के लिया? பெலிஸ்திய கிரியைகளை ஜெயிப்பதுல தன்னை பலப்படுத்திக் கொண்டான். फिलिस्तियों के कार्य में जय पाने में अपने आप को बल से भर के लिया। நீ தங்கச்சி உன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க பிரியப்படுறாரு. मेरे प्रिय भाई और बहनों, प्रभु आपको आशीष करना चाहता है, உயர்த்த பிரியப்படுகிறார். आपको ऊंचा उठाना वो चाहता है। வேதனையோடு சொல்லுகிறேன், मैं वेदना के साथ कहता हूँ, உங்களுடைய எதிர்காலம் நீங்க மாத்திரமல்ல, आपकी भविष्य केवल आप नहीं है, உன்னை பெற்றெடுத்த அப்பா அம்மா तुम्हें जन्म दिए माता पिता है। அவங்க எப்படி சம்பாதிக்கணும் கொடுக்கறாங்கன்னு தெரியாது. वो लोग आपको कैसे कैसे कितनी मेहनत के साथ कमा कर लाते हैं। மொபைல் வேணும் பிடிவாதமா நிக்கிறேன். ओ लेकिन तुम मोबाइल के लिए जिद में अड़े हो, சில ஆடைகள் வேண்டும் என்று பிடிவாதமா நிக்கிறேன். कुछ वस्त्र के तुम जिद में अड़े हो, சில வாகனம் வேண்டும் என்று பிடிவாதமா நிக்கிறேன். कुछ गाड़ी के तुम जिद में अड़े हो। இதெல்லாம் கையில எளிதாய் வருகிறது. ये सब तुम्हारे हाथों में आसानी से आता है, ஆனா பின்னாடி சோர்ஸ் கவனிச்சு பாரு. लेकिन उसके पीछे उनकी सोर्स को देखे। எத்தனையோ நாட்கள் வேலை செய்து इतने दिन मेहनत की कमाई, எவ்வளவோ கஷ்டப்பட்டு इतने कष्ट उठाकर, இரவும் பகலும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மாத்திரம் சிந்தையாய் வைத்து वो दिन और रात केवल बच्चों के बारे में सोचकर, பிள்ளைக்கு செய்யணுமே என்று சொல்லி बच्चों को करना है सोचकर, ஆசைகளை எல்லாம் விட்டுவிட்டு वो सारी आशाओं को छोड़कर, உனக்காகவே வாழுகிற உன் பெற்றோரை மறந்து விடாதே. तुम्हारे लिए ही जीने वाले तुम्हारे माता पिता को तुम ना भूले। 16 வயசுல உன்னை எப்படி நம்ம பலப்படுத்தணும்? और इस 16 उम्र में अपने आप को कैसे बल से भरना है? பெலிஸ்திய ஆவியை ஜெயித்து பலப்படுத்தணும். ओ फिलिस्ती की आत्मा से जय पाने जैसा
है। வாழ்க்கையில அதை மட்டும் மறந்து விடாதே. इस बात को ना भूले। உன்னை பற்றி பரலோகம் சொல்லுகிற பெரிய சாட்சி என்ன தெரியுமா? और तुम्हें लेकर लोग कहने वाली गवाही क्या है? நம்மளை பெரிய ஐஸ்வர்யவான் என்று சொல்லுவது சாட்சி அல்ல. ओ मैं बड़ा धनवान हूँ कहना ये बड़ी गवाही नहीं है। பெரிய பணக்காரன் என்று சொல்லுவது சாட்சி அல்ல. ऐश्वर्य से बड़ा वो कहना वो गवाही नहीं। இவன் அழகா இருக்கிறான் என்று சொல்லுவது சாட்சி அல்ல. बहुत सुंदर है ये गवाही नहीं। இவன் அறிவா இருக்கிறான் என்று சொல்லுவது சாட்சி அல்ல. बुद्धिमान है ये गवाही नहीं। பரலோகம் நம்மளை பற்றி சொல்லுகிற சாட்சியம். स्वर्ग जो हमें लेकर कहने वाली गवाही। இவன் பரிசுத்தவான். ये पवित्र है। हालेलुया 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 हालेलुया। இந்த ஆவிகளை எங்க ஜெயிக்கணும் தெரியுங்களா? इस आत्मा से कहाँ जय पाए? வாலிப வயசுல ஜெயிக்கணும். अपने जवानी में जय पाए। அதனால உசியா முன்பாக பெலிஸ்திய ஆவி வந்துச்சு. इसलिए उजिया के सामने फिलिस्ती की आत्मा आई। பெலிஸ்திய கட்டடங்கள் வந்துச்சு. फिलिस्ती की बांधकाम आई। பெலிஸ்திய கட்டடங்கள் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். वो फिलिस्ती की बांधकाम बड़ी बड़ी जोर में होता है। அன்னைக்கு எருசலேம் கட்டடங்களோட பெலிஸ்திய கட்டடம் அழகா இருந்துச்சு. यरूशलेम से बढ़कर फिलिस्ती की बांधकाम इतनी अच्छी होती है। எரிகோ கட்டடம் பெருசா அழகா இருந்துச்சு. और यरीहो शहर बड़ा इतनी अच्छी है। ஆயி பட்டணங்கள் அழகா இருந்துச்சு. आई की शहर इतनी अच्छी थी। அமலேக்கியுடைய காரியங்கள் அழகா இருந்துச்சு. अमेरिकियों की खानी इतनी अच्छी थी। அல்லாஹ் ஆண்டவர் சொல்லுவார், इसलिए प्रभु कहता है சுதந்திரி उसको स्वतंत्र करो, முதல்ல சுட்டரி. लेकिन उसके पहले उसे भस्म करे। ஹalleluya हालेलुया। சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोग को समझ आ रहा है? நம்ம வாழ்க்கையில எல்லாம் தேவைதான். वो हमारे जीवन में सब चाहिए। ஆனா பொல்லாத ஆவியை சுட்டரிக்கணும். वो लेकिन वो दुष्ट आत्मा को पहले भस्म करे। அப்பதான் ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்காக எழும்ப முடியும். इसलिए परमेश्वर के संतान प्रभु के लिए उठ सकता है। அவன் ராஜாவா எழும்ப முடியும். वो राजा के समान उठ सकता है। அவன் முதல்ல தன்னை பலப்படுத்தினான். इसलिए पहले अपने आप को बल से भर लिया। ஆசீர்வாதத்தை விட आशीष से அந்த बढ़कर ஆசீர்வாதத்தை தக்க வைக்கிற பாத்திரமாகிய நான் பலப்பட்டிருக்கணும். वो आशीष से बढ़कर आशीष को संभाल कर रखने वाला मैं बल से भरा हुआ जरूरी है। நம்பர் 2 கவனிங்களே. दूसरा முதலாவது பாத்தீங்கன்னா 8ஆம் வசனம் கடைசி வசனம் அவன் மிகவும் பலம் கொண்டான். மிகவும் பலவாய்ந்தவனாய் மாறினான். पहला हमने ये देखा कि 8वें वचन के आखिर में लिखा है वो बड़ा सामर्थ्य हो गया। இரண்டாவது காரியத்தை செய்யலாம் பாருங்க. दूसरा एक कार्य उसने किया। 8ஆம் வசனம் வாசிங்க, 10ஆம் வசனம் வாசிங்க. 10वां वचन को पढ़िए। சரி 9ஆம் வசனம் வாசிங்க. 9वां वचन पढ़िए। उजिया ने यरूशलेम में कोड़े के फाटक, काटी के फाटक और दीवार के मुड़ने के स्थानों पर मीनारें बनवाई। उजिया ने उन मीनारों को दृढ़ बनाया। தமிழ்ல நல்லா இருக்கும். हमने बहुत ही अच्छा है। அந்த பலம் கொண்டா, एक जो बल से भरा, இரண்டாவது பலப்படுத்தினா. दूसरा बल से दूसरों को भरा। பிள்ளைகளுக்கும் சத்தியம், பெற்றோருக்கும் சத்தியம். वो माता पिता को भी सत्य और बच्चों को भी वही। பிள்ளை பலம் கொள்ளணும்னா यदि बच्चा बल से भरना है, பெற்றோர் பலப்படுத்தணும். वो जो माता पिताओं ने बल से भरना நான் है। சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोग को समझ आ रहा நான் है? சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोग को समझ आ रहा है? பலம் கொள்ளணும்னா यदि बल पाना है, பலப்படுத்தணும். बल से उन्हें भरना है। ஹalleluya. हालेलुया। உசியா ரெண்டு காரியத்தை செய்றான். उजिया दो कार्य करता है। பலம் கொண்டா, वो बल से भरा, இரண்டாவது பலப்படுத்தினா. दूसरा बल से भरा। இந்த ரெண்டு காரியம் ரொம்ப மிக முக்கியம். वो मतलब दूसरों को भी बल से भरा, ஒரு ये जरूरी வாலிப है। பிள்ளை பலம் கொண்டவனா இருக்கணும்னா और यदि उसे बल पाए के समान होना அவனை है, சுற்றியும் பலப்படுத்தணும். उसे घेर कर बल से भरना है। ஹalleluya. हालेलुया। இது ரொம்ப நம்ம புரிந்து கொள்ளணும். इस बात को आप समझिए। இந்த காலவெளியில கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். और सुबह के समय प्रभु आपको सिखा रहा है। பலப்படுத்தணும். वो दूसरों को बल से நம்ம भरे, வீட்டை ஜெபத்தினால பலப்படுத்தணும். अपने चुनाए हुए लोगों से बल से भरे, ஆவிக்குரிய காரியத்தினால பலப்படுத்தணும். आत्मिक कार्य से उन्हें बल से भरे। அதுதான் ரொம்ப 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 மிக முக்கியம். ये बहुत बहुत जरूरी है। ஹalleluya. हालेलुया। ரொம்ப ரொம்ப அவசியம். ये बहुत जरूरी है। நம்ம பிள்ளைங்க மொபைலை டெய்லி செக் பண்ணுங்க, அது ரொம்ப அவசியம். वो बच्चे के मोबाइल को रोज चेक करो, ये बहुत जरूरी है। இந்த நாட்களுக்குரிய உபதேசத்தை சொல்றேன். इन दिनों के उपदेश में कहता हूँ, இந்த நாட்களோட உபதேசம் என்னன்னா அந்த கால உபதேசத்தை விட்டுருங்க. वो उस समय को छोड़े, इस समय के उपदेश को देखे। இந்த கால உபதேசத்தை சொல்ற பாருங்க. वो इस समय के उपदेश ये है, உங்க பிள்ளைங்க டெய்லி பலத்தோட இருக்கிறாளா? वो तुम्हारे बच्चे हर रोज बल के साथ है क्या? பிள்ளை எப்படியா வளர்ந்தா எப்படியா போற அப்படி இருக்காதீங்க. वो बच्चे अपने आप बढ़ेंगे कैसे? मैं अपने जीवन में ऐसा नहीं। எல்லாரும் ஒரு நாள் கணக்கு கொடுத்தே ஆகணும். हर एक को एक दिन हिसाब देना है। யாராவது 2-9 வருஷம் இந்த பிள்ளையை எனக்குன்னு வளர்த்துக்கு நானும் சம்பளம் தரேன். वो निर्गमन 2 का 9 कहता है, इस बच्चे को मेरे लिए बढ़ाओ, मैं तुम्हें मजदूरी दूंगा। நான் சொல்லுவேன், ஐயோ அந்த பிள்ளை வந்தா ஆசீர்வதிக்கப்பட்டேன். वो जैसे कई बार हम कहते हैं बच्चा होने से हम
चोटें आने के बाद मुझ में अनेक कार्य बढ़ने लगा। ஈவிலினுடைய இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? और इवलिन का दूसरा अर्थ ये है, தகப்பன் வெல்வான். वो उसका पिता जय पाएगा। ஆமென். ஈவிலின் பிறந்தோன்னு நினைச்சா நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். और जब इवलिन के जन्म से मैं बड़ी कार्य करूंगा। ஒரு காரியம் உண்டு. लेकिन एक कार्य है, என் பிள்ளைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டனா. और यदि मेरे बच्चे के जरिए मैं आशीष पाया है तो என் பிள்ளையை நான் கர்த்தருக்கு சரியா வளர்த்தணும். मेरे बच्चों को मसीह में मैं सही से बढ़ाऊं। சரியா வளர்த்தலனா यदि मैं सही से ना बढ़ाऊं, அதற்குரிய கணக்கு நான் கொடுத்தே ஆகணும். उसका लेखा मुझे देना ही है। வெளிப்படுத்தல் எல்லாம் ஒப்புவிக்குமா? और प्रकार कहता है कि अनेक कार्य आपके बारे में गवाही देगी। ஐயோ என் பிள்ளைனால உயர்த்தப்படுகிறேன். ओ मेरे बच्चे के जरिए में ऊंचा उठाया जाता है। ஆவின் பேர் ஒண்ணு வெற்றியை பார்க்கல. और जो ऑल विन करके मुझे कोई जय नहीं देगा। ஆனா என் மகனுக்கு ஒரு சகோதரி பேர் வச்சாங்க. और लेकिन मेरे बेटी को एक बहन ने नाम रखा। ஆவிக்குரிய அம்மாவா பார்க்கறவங்க. और जो हमारी आंतरिक मां के समान है। இவளின் பேர் வைப்பா. और इवलिन नाम रखो कहे। அவன் என்னுடைய அர்த்தம். उसका अर्थ ये है, அவன் தகப்பன் வெல்வான். उसके पिता जय पाएगा। ரொம்ப சந்தோஷமா ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். और प्रभु तुझे आशीष करने पर है। என்னோட வாழ்க்கையில பல நன்மைகளை பார்த்தேன். और अनेक भलाइयों को मैंने देखा। அந்த வசனத்தை கவனிக்கிறப்ப ஒண்ணா புரிந்து கொண்டேன். लेकिन इस वचन को देखते समय मैंने एक कार्य को समझा, என் பிள்ளைய பலமா இருக்கணும்னா यदि मेरे बच्चे बल से भरा हुआ हो, பிள்ளைக்குரியதை நான் பலப்படுத்தணும். मेरे बच्चे का जो कुछ है उससे बल से भरे। அன்பான தேவ பிள்ளையே, मेरे प्रिय लोगों, நமக்கு ஆண்டவர் அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். प्रभु ने हमें अच्छे और परमेश्वर ने बच्चे दिए हैं। நமக்கு நல்ல ஒரு குடும்ப அமைப்பை एक கொடுத்திருக்கிறார். अच्छे परिवार प्रभु ने हमारे को दिया है। நல்ல சகோதரனை கொடுத்திருக்கிறார். अच्छे भाई को दिया है, நல்ல சகோதரியை अच्छी கொடுத்திருக்கிறார். बहन को दिया है। ஒரு பிள்ளை இல்லாமல் ரெண்டு மூணு பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். वो एक की जगह दो तीन प्रभु ने दिया है। அந்த பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும் மட்டும் நினைக்காதீங்க. वो बच्चा केवल आशीष के साथ रहना सोचे। என் பிள்ளையுடைய பவுண்டரி பலனா இருக்கணும். मेरे बच्चों का बाउंड्री जो है वो बल के साथ भरा हो, பலனா இருக்கணும். और बल के साथ हो। பலப்படுத்தலைனா यदि बल से ना भरे, தண்ணி வரும், ஆசீர்வாதம் வரும். आशीष आएगी ஆனா காலை உடைச்சிருங்க. लेकिन हाथ टूट ரொம்ப जाएगी। ஆசீர்வாதம் சில நேரம் நம்ம வாழ்க்கையில தங்க மாட்டேங்குது. तो क्यों आशीष हमारे जीवन में नहीं ठहरती है? நம்ம எவ்வளவு நாள் அழுகுறோம், ஏன் என் பிள்ளை வாழ்க்கையில நன்மை இங்க தங்கல, ஆசீர்வதிக்கப்படல. हम कितने बार होते हैं कि मेरे बच्चे के पीछे में आशीष क्यों नहीं रुकती है? கரையை பலப்படுத்தணும். अपने हाथों को, उनके हाथों को बल से भरे। இப்ப கூட கரையை பலப்படுத்த முடியும். वो अभी भी उससे बल से भर सकते हैं। எப்ப வேணா கரையை பலப்படுத்த முடியும். वो कभी भी उससे बल से भर सकते हैं। உசியா இதைத்தான் செய்தான். उशिया ने यही कार्य किया, பலம் கொண்டான், बल पाया பலப்படுத்தினான். और बल से भरा। இதுக்கப்புறம் தான் வசனம் சொல்லுகிறது, उसके बाद वचन कहता है, அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். प्रभु ने उसे आशीष दी है। இப்ப 10 வசனம் வாசிங்களே. 10 वचन को पढ़िए। उज्जियाह ने मीनारों को मरुभूमि में बनवाया, उसने बहुत से कुएं भी खुदवाए, उसके पास पहाड़ी और मैदानी प्रदेशों से बहुत से पशु थे। उज्जियाह के पास पर्वतों में और जहाँ अच्छी उपज होती थी उस भूमि में किसान थे। वो ऐसे व्यक्ति को भी रखे हुए था जो उन खेतों की रखवाली करते थे जिनमें अंकुर होते थे। उसे खुशी से प्रेम था। பெலிஸ்திய கட்டளை இடிக்கப்பட்டது. फिलिस्तियों की गुम्बद तोड़ा गया, அரேபிய கட்டளை இடிக்கப்பட்டது. अरबियों की वो कार्य तोड़ा गया, அமலேக்கியோட கட்டளைகள் இடிக்கப்பட்டது. अमेरिकी शहर पर तोड़ी गई, நிலத்தை எல்லாம் சரி செய்தான். सारे जमीन को सही किया, கோபுரங்களை கட்டினான். गुम्बद को बनाया, திராட்சை தோட்டங்களை வைத்தான். और जो ऐसी दाखलताएं उसने लगाई, வெள்ளாண்மை ஆசீர்வதிக்கப்பட்டது. उसका हर एक कार्य आशीषित உசியா हुआ। ராஜா நாட்களில் எங்க பார்த்தாலும் பச்சை பசேன் என்று எழும்பினது. उज्जियाह राजा के समय में हर एक कार्य हरी भरी थी। ஏன் அப்படி தெரியல எழுந்துச்சு? क्यों ऐसा था? இடிக்க வேண்டியதை இடித்தான். उसे तोड़ना था, उसने तोड़ा। 16 वयசுல அவன் செய்த முதல் காரியம் 16 उम्र में उसने किया और पहली कार्य பலமாய் மாற்றிக் கொண்டான். अपने आप को बल से भर के दिया, தன்னை சுற்றிலும் பலப்படுத்தினான். और उन्हें उसे घेर कर अपने आप जो आसपास के सबको बल से भरा। தன்னை பலமாக்கிக் கொண்டபடியினாலே, वो अपने आप को बल से भरने के தன்னை कारण சுற்றிலும் பலப்படுத்திக் கொண்டபடியினாலே अपने आप उसे घेर कर उसे बल से भरा, इसलिए எல்லாம் பச்சை பசை என்று மாறினது. सब कुछ हरी भरी होने लगी, எல்லாம் அறுவடைக்கு ஆயத்தமானது. सब कुछ कटने के लिए तैयार हुआ, வறட்சி எல்லாம் மாறினது. सारे सूखापन बदल गए। வனாந்தரத்தில் திராட்சை தோட்டங்கள் வளர்ந்தன. वचन कहता है जंगल में दाखलता से अच्छे से बढ़ने लगे। அவன் பயிரிடுவதில் ஆசையா இருந்தபடியினாலே वो बोने में बड़ी आशा के साथ था। பயிரிட்டதையெல்லாம் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். वो जो कुछ उसने बोया प्रभु ने 100 गुना उसे आशीष दिया। அவன் விதைத்த விதை ஒன்று கூட
போகவில்லை. उसने बोया हुआ एक भी बीज नष्ट नहीं हुई। விதையெல்லாம் 100 மடங்கு ஆசீர்வாதமாய் उसका மாறியது. हर एक बीज 100 गुना आशीष को पाया। 16 வயசுலயே கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார். 16 उम्र में प्रभु ने उसके सिर को ऊंचा किया ராஜாவாக கர்த்தர் और நிறுத்தினார். राजाओं के रूप में खड़ा किया ராஜரிக ஆசீர்வாதத்தை உடையவனாய் और மாற்றினார். राजाओं के अभिषेक से भरा। ஏதோ 30 வயசு 40 வயசுல இல்ல, वो 30-40 उम्र में नहीं, வாலிப வயதிலேயே अपने जवानी के उम्र அவனை में கர்த்தர் ராஜாவாய் எழுப்பினார். प्रभु ने उसे राजा के रूप में खड़ा किया। முதல் காரணம் लेकिन उसके लिए पहला அப்பா कार्य, ரோல் மாடல். उसका पिता उसके लिए இரண்டாவது उदाहरण। காரணம் दूसरा, அவங்க அப்பா தேவனை தேடினது போல இவனும் தேடினான். जैसे उसके पिताओं ने प्रभु की खोज पे, ऐसे ये भी प्रभु की खोज में रहा। மூன்றாவது காரணம் तीसरा, அவன் தன்னை பலப்படுத்திக் கொண்டான். उसने अपने आप को बल से भर लिया। நான்காவது காரணம் चौथा, தன்னை சுற்றி பலப்படுத்தினான். उसे घेर कर रहने वालों को बल से भरा। நான்கு காரணங்கள் வாழ்க்கையில் இருந்தபடினால 4 कार्य हमारे जीवन में होने के कारण மகிமையான ஆசீர்வாதம் அந்த சிறு வயதிலேயே இறங்கினது. महिमा की आशीष बचपन से उन पर उतर இன்னைக்கு आए। ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான். प्रभु यही कहता है, உங்களையும் அப்படிதான் ஆசீர்வதிக்கணும்னு பிரியப்படுறாரு. आपको भी वैसी आशीष करना वो चाहता है। பிள்ளைகளையும் இப்படிதான் ஆசீர்வதிக்கணும்னு பிரியப்படுகிறார். वो बच्चों को भी ऐसी आशीष करना चाहता है। இப்படி எல்லாம் பிகினிங் இருந்துச்சு. ऐसा सब शुरुआत था। ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். एक कार्य में कहता சில हूँ, நேரம் நம்ம யோசிப்போம், कई बार हम सोचते நான் हैं, இப்படியெல்லாம் தானே இருந்தேன், मैं ऐसा सब था, இப்படியெல்லாம் இருந்ததால ஆசீர்வதிக்கப்பட்டேன். मैं ऐसा सब होकर मैं आशीष को पाया, அப்படியே திடீர்னு நன்மைகள் ஸ்டாப் ஆச்சு. फिर अचानक मेरी भलाई क्यों रुक गई, அப்படியே உயர்ந்த வாழ்க்கையில ஸ்டாப் ஆச்சு. फिर ऊंचाई मेरे जीवन में क्यों रुक गई। நான் சரியா தான் ஆண்டவரை தேடுறேன். मैं तो स्वर्ग से प्रभु की खोज में रहा। நான் ஒரு கட்டத்துல விழுந்து போனேன். मैं एक समय था, मैं गिरा, நான் எழும்பினேன். मैं उठा, கர்த்தரை சரியா நான் தேடுறேன். प्रभु की खोज में रहा, தேவனை ஆராதிக்கிறேன். प्रभु की आराधना किया, தேவனை துதிக்கிறேன். प्रभु की स्तुति किया। ஆனாலும் என் வாழ்க்கையில என் பாடு மாறல. फिर भी मेरे जीवन में ये समस्या क्यों नहीं बदलती है। இப்படி எல்லாம் உசியா ராஜா இருந்தாலும் ऐसा सब उजिया राजा था, பிசாசு ரொம்ப தந்திரசாலி. वो शत्रु बड़ा चालाक है। ஆமென். ஹalleluya. हालेलुया। திரும்ப இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். இதுக்கு முன்னாடி சொன்னீங்க, திரும்ப சொல்லுகிறேன். ये कार्य पहले भी मैंने कहा, फिर एक बार आपसे कहता हूँ, உலகத்தானுக்கு தான் பாவம், संसारिक लोगों के लिए वो पाप है, தேவ பிள்ளைக்கு பாவம் இல்ல. परमेश्वर के लोगों के लिए पाप नहीं है। என்ன பாஸ்டர் சொல்றீங்க? यदि आप बोलेंगे क्या நான் है, சொல்றத நல்லா புரிந்து கொள்ளுங்க. ऐसा आप समझो, நம்முடைய எல்லா பாவங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தி விட்டார். हमारे सारे पापों के लिए यीशु ने लहू बहाया। இப்போ கிறிஸ்தவனாகிய நான் செய்வது பாவம் இல்ல. तो अभी जो मैं मसीह होकर मैं जो कर रहा हूँ वो पाप नहीं है। இந்த பாவம் வேறு பிரமாணமாய் மாறிவிட்டது. ये पाप दूसरे प्रमाण में बदल चुकी है। இந்த பாவம் எப்படி மாறி இருக்குன்னா ये ऐसा बदल गई है, அக்கிரமமாய் மாறிவிட்டது. धर्म में बदल गई है। இந்த அக்கிரமம் ரெண்டு வகையில வெளிப்படும். ये अधर्म, ये अपराध जो है 2 तरह में प्रकट होती है, ஒன்று குற்றம், இன்னொன்று மீறுதல். एक जो दोष और जो पार की भी कार्य है। இன்னைக்கு நம்ம பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே சொல்லிட்டு இருக்கோம். वो हमेशा हम ये घोषित करते हैं, मेरे पापों को क्षमा कर। நம்ம வாழ்க்கையில சில பாவங்களா அக்கிரமமா மாறிடுச்சு. हमारे जीवन में कुछ कार्य जो अपराध में बदल चुकी है। நாம் செய்யற அக்கிரமத்துக்காக ஜெபம் பண்ணதே கிடையாது. वो मैंने की भी अपराध के लिए मैंने प्रार्थना नहीं की, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாவம் தான். उनको जो पता है वो पाप है। அன்பான தேவ பிள்ளையே, मेरे प्रिय लोगों, நாம் நம்மளை பலப்படுத்திக் கொண்டோம் என்று நினைக்கிறோம். आप सोचते हैं हम अपने आप को बल से भर के लिया है, கிறிஸ்தவனுக்கு பாவம் வேற மாதிரி ஆயிடுச்சு. लेकिन मसीह के लिए पाप दूसरी तरह में बदल चुकी है। கிறிஸ்தவனாய் நாம் செய்கிற காரியமெல்லாம் என்ன? अभी हम मसीह होकर जो कार्य करते हैं वो क्या है? இந்த பாஸ்டர் ஆர்வின் அவருக்கு கொடுத்த வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். वो दास को प्रभु ने दी प्रकटीकरण से मैं कह रहा हूँ। இப்ப நம்ம செய்யறது பாவம் நினைக்காதீங்க. तो अभी हम जो करते हैं पाप करके ना सोचे। நினைச்சாலும் பாவத்துக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்திட்டாரு. तो ऐसा है तो प्रभु ने हमारे पापों के लहू बहाया है। பாவம் வேற மாதிரி நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. अभी वो जो पाप हमारे अंदर दूसरी तरह में कार्य करती है। மனிதனுக்குள்ள பாவம் இருந்தா यदि एक मनुष्य के अंदर पाप है, அவன் தேவனண்டை கிட்டி சேர முடியாது. वो प्रभु के करीब नहीं जा सकता। ஒரு மனிதனுக்குள்ள பாவம் இருந்தா एक मनुष्य के अंदर पाप है, அவன் தேவனை ஆராதிக்க वो முடியாது. प्रभु की आराधना नहीं कर ஒரு सकता। மனிதனுக்குள்ள பாவம் இருந்தா एक मनुष्य के अंदर यदि पाप है, அவன் தேவனோடு கூட நடக்க वो முடியாது. प्रभु के संग नहीं चल ஒரு सकता। மனிதனுக்குள்ள பாவம் இருந்தா एक मनुष्य के अंदर पाप है, அவன் தேவனை போல மாற वो முடியாது. प्रभु के समान जी नहीं सकता। அப்ப நான் ஜெபம் பண்றேன், तो प्रार्थना करता हूँ, தேவனை தேடுறேன், प्रभु की खोज में தேவனை हूँ, ஆராதிக்கிறேன், प्रभु की आराधना करता தேவனை हूँ, போலவே என்னை காட்டிக் கொள்ளுகிறேன். मैं प्रभु के समान दिखाता हूँ। எல்லா என் வாழ்க்கையில இருந்தாலும் ये सब मेरे जीवन में हो, ஏன் சத்துருடைய
पाप नहीं बल्कि हमारे अपराध हो गया, பெருசாவே பார்க்கிறது இல்ல. लेकिन उसे हम बड़ा नहीं समझते। அக்கிரமம் எப்படி ரெண்டு வகையில கிரியை तो செய்கிறது? ये अपराध किस दो तरह में प्रकट होती है, ஒன்னு குற்றம், एक जो दोष, இரண்டாவது மீறுதல். दूसरा जो हम कुछ कार्य को पार कर देते हैं। ஏசாயா புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. अब यशायाह के पुस्तक को पढ़कर देखिए, 53ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். और 53 अध्याय में चैप्टर में लिखा है कि हमारे पापों के, अपराधों के, धर्मों के लिए उसने किया है। ஆனா நம்ம அக்கிரமத்தை அக்கிரமமாவே நினைக்கிறது இல்லையே. लेकिन हम अपराध को अपराध के जैसा नहीं देखते हैं, பாவத்தை பாவமா நினைக்கிறோம். पाप को पाप के रूप में देखते ஆனா हैं, அக்கிரமத்தை பெருசா நினைக்கிறது இல்ல. लेकिन अपने अपराध को बढ़ाने नहीं समझते। குற்றம் தெரியாத குற்றம் செய்வோம். तो ये दोष हम समझते हैं फिर भी हम उसे करते இது हैं। மீறுதல் தெரியாத மீறுதல் செய்வோம். हम इस कार्य में पार कर चुके हैं, जानते हैं, फिर भी उसे करते हैं। இதுதான் ரொம்ப டான்ஸ். यही बढ़ाने का कारण है। இவன் தன்னை பலப்படுத்திக் கொண்டா ओ ये अपने आप को बल से भर के लिया, எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்குறான் பாருங்க. ओ देखिए कैसे शत्रु को स्थान देता है। நான் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். एक कार्य कहता हूँ, நேரா 14ஆம் வசனம் வாசிங்களேன். 16 वचन को पढ़िए। அவன் பலப்பட்டபோது परंतु जब वह सामर्थी हो गया ஆ तब उसका मन फूल उठा और उसने बिगड़कर अपने परमेश्वर यहोवा का विश्वासघात किया, अर्थात वह धूप की वेदी पर धूप जलाने को यहोवा के मंदिर में घुस गया। நல்லா கவனிங்க. देखिए உசியா 16 வயசுல தன்னை பலப்படுத்திக் கொண்டான். उज्जिया 16 उम्र में अपने आप को बल से भर लिया। பிரைட்லி ஸ்ட்ராங்கா இருந்த மனுஷன். और बचपन से स्थिर या स्ट्रांग रहने वाला தன்னை मनुष्य, சுற்றிலும் பலப்படுத்திக் கொண்டான். और उसे घेर कर बल से भर के लिया, தன்னை பலப்படுத்திக் கொண்டான். अपने आप को बल से भर के लिया। இப்படி அவன் பலப்பட்ட போது ऐसा वो बल से भरा, தனக்கு கேடுண்டாகும் மட்டும், तो उससे हानि होने तक, அந்த வார்த்தை ரொம்ப மிக முக்கியம். तो ये बहुत जरूरी है। இப்படி பலப்பட்டவன் எப்படி கேடு உண்டாச்சு? तो ऐसे बल से भरने वाले को कैसे हानि हुई? உசியாவை பத்தி இவ்வளவு மேன்மையான காரியங்களை ஆண்டவர் சொல்றாரே. उज्जिया को लेकर इतनी बातें प्रभु कहता है, இவன் பலப்பட்டவன் என்று சொல்றாரே. ये बलवंत बल से भरा है प्रभु कहता है। பலப்பட்ட பிறகு ये बल पाने के बाद நான் தான் சொல்றேன், பாவம் வேறு பிரமாணத்துல உள்ள வருகிறது. पाप दूसरे प्रमाण में अंदर आती है। எப்படி உள்ள வருதுன்னா, कैसे अंदर आती है? அவன் மனமேட்டிமையாகி, और वो अपने मन से वो बहुत अपने आप को बड़ा समझता இத है। பாவம்னு சொல்ல பாருங்க. ऐसा पाप नहीं कहा, பெலிஸ்தீன பாவமா காமிக்கிறாரு. फिलिस्ती को पापी दिखाया, அரேபியன பாவமா காமிக்கிறாரு. अरबी को पापी दिखाया, ஓ அமலேக்கியன பாவமா காமிக்கிறாரு. अमलेकियों को पापी के रूप में दिखाया। ஆனா பாருங்க, அவனை சிதைத்து போட்ட, लेकिन उसे जो नष्ट किया, அவனை அழித்து போட்ட அதிகாரத்தை முழுக்க வாசி பாருங்க. और ये पूरे अध्याय को पढ़कर देखे, அந்த வசனத்தை இவன் கேடுண்டாகும் மட்டும், वो इससे हानि होने तक, அப்படின்னா இவன் வாழ்க்கையில அழிவு வருகிற வரைக்கும் वो इसकी जीवन को नाश आने तक, வசனம் சொல்ற மனமேட்டிமையாகி, वो जो मन से बहुत अपने आप को बड़ा समझने लगा, நம் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல், அது ரொம்ப மிக முக்கியம். और प्रभु के विरोध में से कार्य को पार करके, பாருங்க, அக்கிரமம், மனமேட்டிமை அக்கிரமம் ये जो अपराध जो है ऐसे अपने आप असली कार्य को पार कर देती है। இவன் வாழ்க்கையில எப்படி மாறுதா? மீறுதலாய் மாறுகிறது. वो उसके जीवन में विश्वासघात के समान होती है। என்ன மீறுதல்? அதிகாரத்தை வாசி பாருங்க. इस अध्याय में पढ़कर देखिए, இவன் மனமேட்டிமையாகி, ये ऐसे अपने आप को बड़ा समझकर ஆசாரிய செய்ய வேண்டிய காரியத்தை जो याजक लोग करने वाले कार्य को இவன் செய்யறதுக்கு கிளம்பினான். ये इसे करने का कार्य है। இந்த வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். और इस वचन को देखिए, தூபம் காட்டுவதற்கு தேவாலயத்துல போய் கடந்து போனானா. वो धूप की वेदी पर धूप जलाने के लिए गया। கீழ இருக்க வசனங்களை வாசி பாருங்க. நேரத்துல नीचे के वचन को भी देखिए, ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, वो जो राजा 17ஆம் வசனம், ஆசாரியர்கள் அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியமாய் பராக்கிரமசாலி 80 பேர் அவனுக்கு முன்பாக வந்து, वो परिजन याजक उसके बाद भीतर गया और उसके संग यहोवा की 80 याजक भी जो वीर थे, ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே वो उसके सामने आकर कहने लगे, उज्जिया கர்த்தருக்கு தூபம் காட்டுவதற்கு அடுத்ததல்ல, यहोवा के लिए धूप जलाना तेरे लिए काम नहीं है। தூபம் காட்டுவது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோன் குமாரனாகிய ஆசாரியருக்கு அடுத்தும், ओ यार आरोन की संतान अर्थात उन याजकों का काम है। பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, மீறுதல் செய்தி, वो तो धूप जलाने को जो पवित्र किया जाए तो उस पवित्र
साथ से निकल जा। பாஸ்டர் குற்றம்னா என்ன பாஸ்டர்? उसका मतलब अपराध मतलब क्या है? மீறுதல்னா என்ன பாஸ்டர்? विश्वासघात मतलब क्या? ஒரு மனுஷ வாழ்க்கையில பாவம், எல்லா மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கு. हर एक मनुष्य के अंदर पाप है। பாவம் அக்கிரமமாய் மாறுகிறது. पाप अधर्म में बदल जाती है। அக்கிரமம் ரெண்டு வகையில வெளியே வருகிறது. अपराध ये दो तरह में बाहर आती है। மீறுதலாய் வருகிறது. जब पार करके आती है। குற்றமாய் வருகிறது. एक अपराध में दोष में आती है। பரிசேயர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றப்போ फरीसियों से प्रभु कहता है, அக்கிரம சிந்தைக்காரர்களே, वो अपराध के सोच से भरे हुए लोगों, கடந்து போங்க, उससे दूर हो जाओ। நீங்க குற்றம் செய்றீங்க, तुम तो गलती कर रहे हो। அடுத்த குடும்பத்தை பார்க்காதது குற்றம்। वो तुम जो परिवार को नहीं देखे वो गलती है। ஒரு மனிதனுக்கு விரோதமாய் செய்யறது குற்றம்। एक मनुष्य के विरोध में करते वो गलती है। மீறுதல் என்ன? जब पार की தேவனுக்கு விரோதமாய் செய்வது மீறுதல்। विश्वासघात मतलब प्रभु के विरोध में करना। அதான் பாவம் பாவம் பார்க்கறோம், பாவம் அடுத்த பிரமாணமானது தெரியவில்லை। உசியா ராஜா விழுந்து போனான்। इसलिए हम पाप को प्राप्त के दिस देखते हैं, इसलिए उजिया राजा यहाँ पे गिरा पड़ा। அன்பான தேவ பிள்ளையே, प्रिय परमेश्वर के लोगों, இந்த பாவங்கள் சிலது உண்டு। ऐसे कुछ पाप है इसमें। அக்கிரமமாய் மாறுகிற சில பாவங்கள் உண்டு। वो अपराध में बदलने वाले कुछ पाप है। அதுக்கு ஒரு லிஸ்டே உண்டு। उसके लिए एक लिस्ट ही है। நம்ம வாழ்க்கையில அக்கிரமம் செய்ய வைக்கிற பாவங்கள் என்னென்ன உண்டு। वो हमारे जीवन में अपराध ऐसे कौन से पाप पे करके है। இந்த பாவம் உசியாவை மீறுதலுக்குள்ள கொண்டு சென்றது। पाप उजिया को विश्वासघात में ले गया। அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசியே கர்த்தர் எழுப்பினார்। इसलिए यशायाह भविष्यवक्ता को प्रभु ने खड़ा அவர் किया। பாபிலோனுக்கு மட்டும் எழுப்பல, केवल बेबीलोन के लिए नहीं। நீங்க ஏசாயா 1:1 வாசிக்கிறோம்। यशायाह पहला अध्याय के पहले वचन में देखिए, எவ்வளவு தெளிவாக தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புறார் பாருங்க। कितना सचेत से प्रभु से खड़ा करता முதல் है। பேர் உசியா பேர் தான்। वो पहला नाम उसमें उजिया का ही है। ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா। வாசிங்களா, இன்னொன்னு வாசிங்களா। यशायाह 1 का 1 पढ़े। உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்கள் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம்। आमोस के पुत्र यशायाह का दर्शन जिसको उसने यहूदा और यरूशलेम के विषय में उजिया, योथाम और आहाज और हिजकिय्या नामक यहूदा के राजाओं के दिनों में पाया। आमीन, हालेलुया, हालेलुया। यह ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் எழுப்பினார்। यशायाह भविष्यवक्ता को प्रभु ने खड़ा किया। முதல் ராஜா में உசியா राजा का पहला राजा उजिया राजा के लिए। உசியா, நீ பலப்பட்ட ஆளு, उजिया तुम बल पाए हुए मनुष्य है। மற்றவரெல்லாம் பலப்படுத்தின ஆளு। और बाकी लोगों को बल से भरा हुआ व्यक्ति हो, பலப்பட்ட போது लेकिन जब तुम बल पाए, அறியாமையே பிசாசுக்கு இடம் கொடுத்துட்ட। अपने अनजान तुमने शत्रु को स्थान दिया। அது புரியல, तुम इस बात का ना समझे, நீ நினைச்ச எல்லாம் கரெக்ட் நினைச்ச, तुमने सोचा सब कुछ सही है। நீ தூபகாட்டணும்னு நினைக்கிற। वो तुम सोचते धूप दिखाओ, ஆசாரியனை வச்சிருக்கேன், मैं याजक को அந்த रखा है, ஆசாரியன் உனக்கு சரியா கற்று தருவான்। वो याजक तुझे सिखाएगा। ஆனா நீ நினைக்கிற நான் தூபகாட்ட நான் கற்று தரது சரி और நினைக்கிற। तुम सोचते हो मैं प्रभु के लिए मैं सही धूप चढ़ाने के लिए, மீறுதல் செய்தாய்। वो तूने वहां पे कार्य को पार कर दिया। சொல்லி கேட்காம போனங்கடினா वो कहकर अनसुनी करने के ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி यशायाह भविष्यवक्ता को प्रभु खड़ा करके, ஒண்ணா அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க। உசியாவை குறித்து சில ராஜாக்களை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை। उस समय हो तो पहला अध्याय में पढ़कर देखे, அந்த உசியா அவ்வளவு பலம் கொண்டவனாய் எழும்பி वो उजिया इतना बल से भरा, சந்ததி பலம் இழந்து போனது। उसका पीढ़ी बल खो दिया। அந்த காலவெளியில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, इस बाकी से प्रभु हमसे कहता है, ஒரு நல்ல சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், वो आपको प्रभु ने एक अच्छी कलीसिया दिया है, ஒரு விஸ்தாரமான இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ऐसे एक स्थान प्रभु ने हमें दिया நல்ல है, உபதேசங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்। अच्छे उपदेश को प्रभु ने दिया है। தேவ ஜனமே, परमेश्वर के நாம் लोगों, வாழ்கிற கடைசி காலத்துல हम जीने वाले अंतिम समय में நம்ம குடும்பத்தை பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம்। तो हम अपने परिवार को बल से भरने वाले स्थिति में है। நம்ம குடும்பம் பலம் கொண்டு எழும்ப வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம்। हमारा परिवार बल पाकर उठने वाले समय में है। இந்த நாட்கள்ல நம்ம கவனமா இருப்போம் என்று சொன்னா, दिनों में यदि हम चौकसी से रहे, உங்களுக்கு உண்டான எல்லா வனாந்தரத்தையும் கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார்। तुम्हारे सामने जो हर एक जंगल को परमेश्वर हरी भरी में बदल देगा। உசியா ராஜாவுடைய வாழ்க்கையில வனாந்தரம் எல்லாம் செழிப்பாய் மாறினது। ज्ञान के समय में सारे कार्य को प्रभु ने श्रेष्ठ कर दिया। எல்லாத்தையும் கர்த்தர் செழிப்பாய் மாற்றி
மாற்றுவார். सब कुछ प्रभु ने श्रेष्ठ कर दिया, பிசாசை குறித்து கவனமா இருக்கணும். लेकिन शत्रु को लेकर चौकस சத்துரு रहे। எப்படி கிரியை செய்யறாங்கறத குறித்து और கவனமா शत्रु இருக்கணும். कैसे कार्य करता है उसे लेकर चौकस रहे। பிள்ளைகள் சத்தியத்துல வளரணும். बच्चे सत्य में बढ़ना है, வசனத்துல வளரணும். वचन में उन्नति पाए। பிள்ளைகளை விட்டு சர்ச்சுக்கு வராதீங்க. बच्चों को घर पे छोड़कर कलीसिया में ना आए। ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு முக்கியத்துவம் தரணும். आत्मिक कार्य में बढ़ने मुख्यता दीजिए। பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு நல்ல சபையை கொடுத்திருக்காரு. बच्चे प्रभु ने आपको अच्छी कलीसिया दिया, ஆவிக்குரிய காரியங்களை மட்டும் கற்றுக்கொள்ளுங்க. आत्मिक कार्य को सीख लो। இடத்துல இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் और यहाँ पे सभी बच्चों को, நம்ம ஒரு அக்கா தங்கச்சிங்க நம்ம விசுவாசிங்க தான். और एक बहन भाई बहन मतलब वो विश्वासी எல்லா है। வாலிப பிள்ளைகள் ஒரு அண்ணா தம்பி யாருன்னா விசுவாசிங்க தான். और सारे जवान लड़की लोग के यदि भाई है तो ये भाई बहन आपका, ये भाई जो आपका विश्वासी है। குடும்பமாய் இருந்து கர்த்தருக்குள்ள எழும்புவோம் என்று சொன்னார். और इन परिवार होकर मसीह में उठे तो வனாந்தரம் எல்லாம் நம் வாழ்க்கையில செழிப்பாய் और மாறும். सारे जंगल की स्थिति हमारे जीवन में अच्छी श्रेष्ठ हो நாட்களில जाएगी। கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதான். इस समय प्रभु हमसे यही चाहता है, வனாந்தரத்தை எல்லாம் கர்த்தர் செழிப்பாய் மாற்றணும்னு பிரியப்படுறார். हमारे सारे जंगल की परिस्थितियों को बदलना चाहता है। பலம் கொள்ளு, बल भाव, உன்னை சுற்றிலும் பலப்படுத்து. तुम्हें घेर कर बल से भरे। நாட்கள் வரப்போகிறது. समय आने पर है கர்த்தர் உன் சந்ததியில் இருக்க வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுவார். और प्रभु तुम्हारे जीवन में जो जंगल है उसे श्रेष्ठ बनाएगा। சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிகிறோம். सत्य को जो हम अधीन होते हैं, சத்தியம் அந்த மனிதனை ஆசீர்வதித்து உயர்த்தும். सत्य उस मनुष्य को आशीष करता है। எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்போம். आइए हम सब अपनी आंखें बंद करें, இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்போம். अपने स्थानों पर खड़े हो जाएं, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. प्रभु की ओर इस समय देखें। கர்த்தர் உங்களை பலப்படுத்தணும்னு பிரியப்படுறார். प्रभु चाहता है कि वह आपको बल से உன்னை भरे, சுற்றியும் பலப்படுத்தணும்னு பிரியப்படுகிறார். आपको वो घेर कर बल से भरना चाहता है। உசியாவை போல சிறுவயதிலே உன்னை ராஜாவாக எழுப்பணும்னு பிரியப்படுகிறார். यहाँ के समान बचपन से तुम्हें राजा के समान खड़ा करना चाहता है। ஆண்டவரிடத்தில் நம்மளை ஒப்புக் கொடுப்போம். आज प्रभु के पास अपने आप को ஆண்டவரே, सौंप दो। என்னை ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. हे प्रभु मैं अपने आप को सौंप எல்லா दो। வாலிப பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. बहुत सारे जवान प्रार्थना எல்லா करें, சின்ன பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க. सारे छोटे बच्चे प्रार्थना என்னை करें। ராஜாவை போல எழுப்புங்கப்பா. राजा के समान मुझे खड़ा என்னை कर, பலப்படுத்துங்கப்பா. ओ मुझे बल से भर, பலம் எனக்குள்ள இறங்கி வருவதாக. आपका बल मुझ में उतर आए, கிருபை எனக்குள்ள இறங்கி तेरा வருவதாக. अनुग्रह मुझ में उतर आए, தயவு எனக்குள்ள இறங்கி तेरी வருவதாக. दया मुझ में उतर आए। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால यीशु मसीह के नाम से காலவெளிகளோடு உன்னுடைய பேசுகிறபடியால் ஸ்தோத்திரம் इस ஆண்டவரே. समय के नाम से बैठ करने के लिए धन्यवाद। ஆண்டவரே, இந்த நாட்களிலே इन दिनों में प्रभु இந்த வனாந்தரமெல்லாம் செழிப்பா மாறணும் ஆண்டவரே. और सहारी जो हमारे जंगल की परिस्थिति श्रेष्ठ बने, ஒவ்வொரு குடும்பமும் செழிப்பாய் மாறணும் ஆண்டவரே. ओ हर एक बच्चे श्रेष्ठ बना रहे, ஒவ்வொரு பிள்ளைகளும் செழிப்பாய் மாறணும் हर ஆண்டவரே. एक बच्चे श्रेष्ठ बना रहे, பலவீனம் வரக்கூடாது ஆண்டவரே. दुर्बलगी ना आए प्रभु, சிலுவையிலே எந்த வியாதியும் வரக்கூடாது ஆண்டவரே. बचपन में कोई बीमारी ना आए, எந்த சாபங்களும் தொடக்கூடாது कोई ஆண்டவரே. श्राप ना छुए। சபையில் இருக்க பிள்ளைகள் எல்லாம் சிறந்து விளங்க கர்த்தர் உதவி செய்வீராக. कलीसिया के एक बच्चे श्रेष्ठ होकर बना रहे, கர்த்தருக்குள்ள வளர உதவி செய்வீராக. मसीह में बढ़ने सहायता कर, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற உதவி प्रभु को செய்வீராக. मुख्यता देने वाले बच्चे के समान कर, உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுப்பா. और संसारिक कार्य को मुख्यता ना देवे। ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சரியாய் வருகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. परिवार की आराधना में सही दिन से आने वाले अच्छे सब बना, பாதத்துல அமர உதவி செய்யப்பா. ओ प्रभु तेरे शरण के तले बैठने सहायता कर, நாமும் பாதத்துல அமர உதவி செய்யப்பா. माता पिता हम तेरे शरण में बैठने सहायता कर। எங்களுக்கு ஒரு சந்ததியை கொடுத்திருக்கிறீரே. हमें एक पीढ़ी तूने दिया है, இந்த சந்ததி கர்த்தருக்காக எழும்பணுமே. वो पीढ़ी प्रभु के लिए खड़ा हो। ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. तो हम सौंपते इस இந்த समय, காலவெளியில உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். सुबह के समय तेरे वचन के लिए हम सौंपते हैं। உசியாவுக்கு அவங்க அப்பாவே நல்ல ரோல் மாடலா இருந்தாங்கப்பா. उजिया के लिए जो अपने पिता एक उदाहरण எங்க था, பிள்ளைகளுடைய பவுல் யார் என்று சொன்னா, तो जो हमारे बच्चे का कौन कौन है, எங்க பிள்ளைகளுடைய ஆண்டவரே பேதுரு யார் என்று சொன்னா, हमारे बच्चों का पत्रस कौन है, அது பெற்றோர்களாகிய நாங்கள் தான் ஆண்டவரே. तो माता पिता हम है। எங்களை அப்படி மாற்றுவீராக. हमें भी ऐसा बना எங்க दे, பிள்ளைகளை அப்படி மாற்றுவீராக. हमारे बच्चों को ऐसा எங்க बना दे, குடும்பங்களை அப்படி மாற்றுவீராக. हमारे परिवार को ऐसा बना दे, வரப்போகிற உலகத்தின் கிரியைகளுக்கு आने वाले संसारिक कार्य से நாங்கள் சபையாய் தப்புவிக்கப்படும்படியாக हम कलीसिया होकर बचाए இந்த जाए। நாட்களில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. इन दिनों में अपने आप को हम सौंपते हैं, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். हर एक परिवार को आशीष कर, வனாந்தரம் செழிப்பாய் மாறட்டும். ओ जगत श्रेष्ठ बने प्रभु। தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் मैं आपको दीन करके हम எல்லா सौंपते हैं பிள்ளைகளை ஆசீர்வதியும் और एक बच्चों को आशीष करो கிருபை அற்புதமாய் தாங்கி दोनों நடத்தும் तेरे अनुग्रह से चलाए துதி கன மகிமை யாவும் உமக்கே सारा செலுத்துகிறோம் स्तुति आदर महिमा प्रभु आपको இயேசுவின் மூலம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே यीशु के नाम से मांगते जीवित पिता மேல கை வச்சு சொல்லுங்களேன் आइए अपने सिर पर हाथ रख நான் करके ரத்தத்தின் மறைக்குள்ளே यीशु के लहू में समा गया हूं தீங்கு